தேவனுடைய பிள்ளைகளை வேதம் சொல்லுது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு நாம் ஒவ்வொருவருக்காகவும் இந்த உலகத்தில் சிலுவையில் அடிக்கப்பட்டு இரத்தத்தை சிந்தி மரித்து உயிரோடு எழுந்து ஆண்டவராய் இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அவரை உங்களுடைய ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். இதுவரைக்கும் ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஆண்டவராய் இயேசுவை ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவராய் இயேசுவை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் நாம் ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் வெற்றியான ஒரு ஆசீர்வாதமான செழிப்பான வாழ்க்கை வாழ்வதுதான் கர்த்தருடைய சித்தம் என்பதை வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது. ஆனால் அநேக தேவனுடைய பிள்ளைகள் பாருங்கள் ஏன் அப்படிப்பட்ட ஒரு வெற்றியான ஆசீர்வாதமான ஒரு செழிப்பான வாழ்க்கை அவர்கள் ஏன் வாழ முடியவில்லை, ஏன் அவர்கள் வாழாமல் இருக்கிறார்கள் என்பதற்கான காரணம், ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, ஆண்டோடைய பிள்ளைங்கள் தான் சபைகளாக வர்றாங்க. ஆனால் அவங்க ஏன் பாருங்கள் பொருளாதாரங்களில் ஆசீர்வதிக்கப்படலை, குறிப்பாக பாருங்கள் நல்ல செழிப்படையலை அப்படின்னா அதுக்கு காரணங்கள்லாம் இருக்குது. அதில் நிறைய காரணங்களை நம்ம சொல்லிட்டு வர்றோம். குறிப்பாக கர்த்தர் சொல்கிறாரு, ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு பாருங்கள் நம்முடைய மனது மறுரூபமாக வேண்டும் என்பதெல்லாம் பார்க்குறோம். பாருங்கள் 3 யோவான் 2 சொல்லுது, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி விரும்புகிறேன், வேண்டுகிறேன் என்று தமிழில் சொல்லப்பட்டிருக்கு. ஆங்கிலத்திலே விரும்புகிறேன் என்று அவர் சொல்கிறார். பிரியமானவனே உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து செழிப்பாக இருக்கும்படி நான் வேண்டுகிறேன் என்று சொல்கிறார், விரும்புகிறேன் என்று சொல்கிறார். அப்போ பாருங்கள் அவருடைய விருப்பம், அவருடைய வேண்டுதல் எல்லாமே என்னென்னா நம்ம செழிப்படைய வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய விருப்பமே. அவருடைய விருப்பத்தை தான் அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதுகிறாரு. அப்போ நாம் செழிப்பாக இருக்கணும், நம்ம ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாக இருக்கணும், நாம் வெற்றியாக வாழணுன்றது தான் கர்த்தருடைய சித்தம். அது மட்டும் இல்லாமல் இந்த பூமியிலே நாம் அப்படிப்பட்ட வெற்றியுள்ள மக்களாக வாழ வேண்டும் என்பதை பாருங்கள் ஆண்டவர் விரும்புகிறார். அநேகர் இப்படிப்பட்ட பாருங்கள் வாழ்வை அடையாதற்கு ஒரு முக்கிய காரணம் என்னென்னா அவர்கள் செழிப்படையாமல் இருப்பதற்கான முக்கிய காரணம் சபையில் அநேகர் தவறான ரீதியிலே ஒரு சில போதனைகளை அவங்க கொடுக்குறாங்க. அப்படி போதனைகளை கொடுக்குற அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நமக்கு இந்த உலகத்தில் எந்த ஒரு நன்மையும் தேவையே இல்லை, எல்லாமே பரலோகத்தில் போய் ஆண்டவர் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி அநேக சபைகளே அவர்கள் போதிக்கிறதை நம்ம பார்க்குறோம். நிறைய பிரசங்கியார்களே அப்படி என்ன பண்ணிடுறாங்க, சொல்லிடுறாங்க. சொன்னோன்னா ஜனங்களுக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க சரி எல்லாமே பரலோகத்தில் போய் தான் ஆண்டவர் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி அநேகர் என்ன நினைக்கிறாங்கன்னா, பரலோகத்துக்கு போகிறதுலேயே ரொம்ப தீவிரமாக இருக்கிறாங்க. இந்த உலக வாழ்க்கையில் நல்ல ஒரு வெற்றியாக வாழணும், நல்ல ஆசீர்வாதமாக இருக்கணும், நல்ல செழிப்பாக இருக்கணும், அநேக மக்களுக்கு ஒரு சாட்சியாக வாழணும் அப்படின்ற ஒரு பாருங்கள் ஒரு நல்ல ஒரு நோக்கங்கள் இல்லை. அதுக்கு என்ன காரணம்னா, ஆண்டவரை ஆண்டவராய் இயேசுவை ஒரு ஏழையாக ஒரு தரித்திர தெய்வமாக அநேகர் பிரசங்கித்து மக்களை தரித்திர வாழ்க்கைக்குள்ளே தள்ளுகிறத நம்ம பார்க்குறோம். ஏதாவது ஒரு தீமை நடந்துச்சுன்னா இது கடவுளுடைய சித்தம் அப்படின்னு சொல்லி அதை சொல்லி மக்களுடைய பாருங்கள் அந்த நல் வாழ்க்கையை கெடுத்து போட்டுறாங்க. அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, சரியான ஒரு பிரசங்கம் வசனத்தை சரியாக பிரசங்கிக்கலை. எதை சொல்லுது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ கர்த்தர் நல்லவர்னா அவர் எப்போதும் நன்மை தான் நமக்கு செய்வார், தவிர ஒருபோதும் தீமை செய்ய மாட்டார். அது மட்டும் இல்லாமல் இந்த பூமியிலே நம்ம ஒரு பெரிய வெற்றியான ஆசீர்வாதமான ஒரு செழிப்பான வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். பாருங்கள் அதில் ஒன்று என்னென்னா, நாம் செழிப்படைவது குறிப்பாக பண விஷயங்களை நாம் ஆசீர்வதிக்கப்படுவது கர்த்தருடைய சித்தம். சரியா? அதில் சொல்கிறாரு பாருங்கள் 3 யோவான் 2 சொல்லுது என்னென்னா, பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து செழிப்பாக இருக்கும்படி விரும்புகிறேன். அப்போ எல்லாவற்றிலும் நம்முடைய ஆவியிலே, நம்முடைய ஆத்மாவிலே, நம்முடைய சரீரத்திலே, நம்முடைய கையின் பிரயாசங்களில் எல்லாவற்றிலையும் நாம் ஆசீர்வதிக்கப்படுவான் கர்த்தருடைய சித்தம். சரியா? அப்போ அதில் ஒரு பகுதி தான் என்னென்னா பொருளாதார ஆசீர்வாதம். ஏன் பொருளாதாரத்தை பற்றி இவ்வளோ பேசுகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வாழ்க்கையினுடைய பெரும்பகுதி பொருளாதாரத்தை சம்பாதிக்கிறதா மக்கள் பாருங்கள் போய் செலவிடுறாங்க. நீங்கள் பாருங்கள், தூங்குகிற நேரம் இருக்குது, சாப்பிட்ற நேரம் இருக்குது, என்ன சொல்லப்போனால் பிள்ளைங்களோட ஒரு பழகிறதோ அல்லது மனைவியோட பழகிறதோ கணவனோட பழகிறதோ இது எல்லாத்தையும் நீ கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா கூட அதிகமான நேரம் எதுக்கு செலவிடுறாங்கன்னா பாருங்கள், கரெக்டாக பாருங்கள் வேலைக்கு தான் செலவிடுறாங்க. குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு 10லிருந்து 12 மணி நேரம் இதுக்காக செலவிடுறத நம்ம பார்க்குறோம் இல்லையா? அப்போ ஒரு வேளை 8 மணி நேரமாக இருந்தால் கூட போகிறதுக்கு வர்றதுக்கு நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்க்கும்போது வாழ்க்கையினுடைய ஒரு பெரும் பகுதியை பாருங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, பணத்தை சம்பாதிக்கணும், அப்போ தான் நம்முடைய தேவையில் சந்திக்கப்படணும் அப்படின்றத பாருங்கள் எல்லாருமே அறிந்து வைத்திருக்கிறார்கள். அதுதான் உண்மை இல்லையா? ஆனால்
பிரசங்கியார்கள் என்ன பண்ணிடுறாங்கன்னா, பணமே நமக்கு வேணான்னு சொன்ன உடனே இவங்க என்ன பண்ணிடுறாங்க, பணம் சம்பாதிக்கிறதே நமக்கு வேணான்னு சொல்லிட்டு அநேகர் சோம்பேறி வாழ்க்கைக்கு போயிடுறாங்க. இது யாருன்னா பெரிய அளவில் பாருங்கள், பெந்தகோஸ்தே மக்கள் தான். நம்ம சபை பெந்தகோஸ்தே சபை தான், மறந்துட வேண்டாம். அநேகர் இப்படி போதிச்சு என்ன பண்ணுறாங்க, அவர்களை சோம்பேறி ஆக்கிடுறாங்க. ஏன்னா எல்லாமே ஆண்டவர் பரலோகத்தில் போய் கொடுப்பாருன்றதை சொல்லிட்டு இவங்களை அப்படியே ஒரு சோம்பேறித்தனத்துக்குள்ளே வழி நடத்தி எந்த பாருங்கள் ஒரு முன்னேற்றத்துக்குள்ளே போகிறதே இல்லை. அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, கர்த்தருடைய வசனத்தை அறியாதான். வேதம் சொல்லுது, சத்தியத்தையும் அறிவியல் சத்தியங்களை விடுதலையாக்கும். அப்போ பாருங்கள் நீதிமொழிகள் 10:22 சொல்லுது, 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில், கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதனோட வேதனையை கூட்டார். அப்போ கர்த்தருடைய ஆசீர்வாதம் வந்து ஒரு தேவனுடைய பிள்ளை மேலே இருக்குன்னு சொன்னால் கண்டிப்பாக அவர் ஒரு ஐஸ்வர்யமான இந்த உலகத்தில் வாழ முடியும் என்பதை வேதம் சொல்லுது. நான் சொல்லலை, நல்லா கவனிக்கணும். நீங்கள் என்ன சொல்கிறாரு, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அப்போ கர்த்தருடைய ஆசீர்வாதம் வந்து ஒரு தேவனுடைய பிள்ளை மேலே இருக்கும்போது, உடைய குடும்பத்தில் இருக்கும்போது, நான் சொல்கிறேன் குறிப்பாக சபையில் இருக்கும்போது, உங்களுடைய தொழில்களில் உங்களுடைய வியாபாரங்களில் இருக்கும்போது கண்டிப்பாக எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் அங்கே பொருளாதார ஆசீர்வாதம் கண்டிப்பாகவே இருக்கும். அப்போ அதை வந்து பாருங்கள், நம்ம வந்து விசுவாசிக்கணும். ஏன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதன்றது அப்படியே பேச்சிலே போயிடுறது கிடையாது, அது நம்முடைய வாழ்க்கையிலே வந்து செயல்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அங்கே சொல்கிறார், கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட வேதனையை கூட்டார். இப்போ கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஒரு தேவனுடைய பிள்ளை மேலே இருந்துச்சுன்னா ஐஸ்வர்யம் மட்டும் இல்லாமல் அந்த ஐஸ்வர்யத்தின் நிமித்தம் எந்த ஒரு தீங்கும் நமக்கு நடக்க போகிறது இல்லை. அதனால் எந்த ஒரு வேதனையோ அல்லது ஒருவேளை வியாதியோ ஒரு சில பிரச்சனையோ வரப்போகிறது இல்லை. ஏன்னா அவர் சொல்கிறாரு, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட வேதனையை கூட்டார். அப்போ வேதனை வந்து வர்றதில்ல. அநேகர் என்ன பண்ணிடுறாங்க, பணம் வந்துச்சுன்னா வியாதி கூட வந்துடும், அப்படி வந்துடும், இப்படி வந்து சொன்னோன்னே மக்களுக்கு பணத்தை வந்து விசுவாசம் வாங்க முடியல. ஏன்னா பணம் வந்தால் வியாதி வந்துடுமோன்ற மாதிரி ஒரு பயம், வேதனை வந்துடுமோ இல்லை கஷ்டம் வந்துடுமோன்ற மாதிரி சில பயங்களை வந்து பிசாசு வந்து உண்டாக்கிடுறான். அப்போ தேவனுடைய பிள்ளைகளே நல்லா பாருங்கள், கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட வேதனையை கூட்டார். சரி, அப்போ கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தருணும் போது பாருங்கள், நிறையா தேவனுடைய பிள்ளைகள் கண்டிப்பாக ஒரு நல்ல ஐஸ்வர்யமான ஒரு வாழ்க்கையை, ஒரு செழிப்பான வாழ்க்கையை வாழ்வது சரி என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நாம் அதை விசுவாசிக்கிறோம். ஏன்னா எந்த ஒரு பாருங்கள் ஒரு ஆசீர்வாதமாக இருந்தாலும் அதை விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும் என்று வேதம் சொல்லுது. அப்போ எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் குறித்த ஒரு விசுவாசம் இருக்கும்போது தான் நம்ம என்ன பண்ண முடியும், அதை பெற்றுக்கொள்ள முடியும் இல்லையா? அதெல்லாம் நம்ம எடுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் விசுவாசம் என்பது நம்பப்படுவர்களுக்கு உறுதியும் காணப்படாத நிச்சயமாக இருக்கிறது. அப்போ ஒருவேளை எனக்கு பணமே இல்லைன்னா கூட பணத்தை எனக்கு கொடுப்பார், எனக்கு சுகத்தை கொடுப்பார், என்னை பாதுகாப்பார், என்னை ஆசீர்வதிப்பார்ன்றது விசுவாசிக்கிறது தான் விசுவாசம். சரியா? அப்போ அப்படி நாம் விசுவாசிக்கிறோம், அதை பேசுகிறோம், ஒரு பெரிய தரிசனமாகவே நம்ம காண்கிறோம். இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனால் இப்படியெல்லாம் நம்ம விசுவாசித்து பேசி நல்லா பாருங்கள் ஒரு தரிசனமாக பார்த்தாலும் கூட அநேகருக்கு என்னென்னா ஏன் பொருளாதாரத்தில் செழிப்படையவில்லை என்பதற்கு இன்னொரு காரணம், அவர்கள் சரியாக வேலை செய்வது இல்லை. வேலையை குறித்த நல்ல எண்ணம் கிடையாது மக்களுக்கு. அதாவது சிலருக்கு தங்களை குறித்த என்ன நல்ல எண்ணம் இல்லை, சிலருக்கு என்னென்னா வேலையை குறித்து நல்ல எண்ணம் கொடுக்குறாது, வேலை கொடுக்குற ஆளை பற்றி நல்ல எண்ணம் கிடையாது. வேலை கொடுக்குற ஆளை பாருங்கள் சபிச்சுக்கிட்டே போகிறது, அப்புறம் எங்கே நல்லா இருக்கும். இப்போ இதை தான் நம்ம பேசுகிறோம். ஏன்னா வேலையை குறித்து ஒரு நல்ல எண்ணம் நமக்குள்ளே இருக்கணும். அதில் ஏன் நல்ல எண்ணம் இருக்கணும்னு சொன்னால், இந்த வேலையை கொடுத்தது யாருன்ற நம்மளை நம்பணும். வேலையை கொடுத்தது வந்து ஒரு வேளை நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை செய்யலாம், அல்லது ஏதோ ஒரு இடத்துல இருக்கீங்கன்னா அந்த ஓனர் கொடுக்கல, அல்லது அந்த நபர் யாரோ ஒருத்தர் கொடுக்கல, இது யார் கொடுத்தது அப்படின்னா இந்த வேலையை கொடுத்ததே யாருன்னா கர்த்தர் தான் கொடுத்துருக்கிறார். யாருங்க? இன்றைக்கி அநேகர் வேலைக்காக ஜெபம் பண்ணுவாங்க. ஒரு வேலை எனக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்குன்னு சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க. அப்புறம் வேலை கிடச்சோன்னா அந்த வேலையில் ஒழுங்காக இருக்க மாட்டாங்க. அது எப்படி இது பாருங்கள். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, வேலையே யார் கொடுத்தது தான்? கர்த்தர் கொடுத்தது தான் பாருங்கள். ஏன்னா கர்த்தரே வேலை செய்கிறார். கர்த்தரே என்ன செய்கிறாரு? வேலை செய்கிறார். நம்ம பார்த்ததெல்லாம் இல்லையா? ஆதியாகமம் 1 அதிகாரம் 2 அதிகாரங்களையும் அவர் வேலை செய்கிறத நம்ம பார்க்குறோம். வேலை செய்கிறது அவர் வேலை செய்தார். அதனால் கண்டிப்பாக நாமும் வேலை செய்ய வேண்டும் என்பதை பார்த்தோம். ஒன்று. ரெண்டாவது, இந்த வேலை வந்து அவருடைய சுபாவத்தையும் மகிமையும் காண்பிக்கிறது. இன்றைக்கி நம்ம வேலை செய்யும்போது என்ன ஆகுதுன்னா, நம்முடைய சுபாவம் எதுன்ற விளங்கிறோம். நம்முடைய அதாவது நமக்கு என்ன திறமை இருக்குன்னு தெரிஞ்சு போயிடும். ஒரு ஆள்கிட்ட போய் பாருங்கள், வீட்டில் இருக்கிறதன்றதை விட வேலை செய்கிற இடங்களில் போய் ஒரு சில ஆளுகள் கேட்குறாங்க, நீங்கள் பார்த்துறீங்களா? யாருக்காவது ஒரு பொண்ணு கொடுக்கணும்னு வச்சுங்க, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சில நேரங்களில் வேலை செய்கிற இடங்களில் போய் கேட்குறாங்க. எதுக்கு அப்படின்னா, இவர் எப்படி ஆள்? ஏன்னா வேலை செய்யும் போது எல்லாமே தெரிஞ்சு போயிடும், ரொம்ப கிளியராக தெரியும் பாருங்க. அப்போ ஆனால் அதனால பாருங்க அவங்களாம் அப்படி செய்கிறாங்க. அப்போது வேலையில் வந்து அங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், நம்முடைய சுபாவமும் என்னது, நமக்கு என்ன தாளந்துகள் இருக்குது, என்ன நமக்கு வந்து நம்மளால் என்ன செய்ய முடியும்லாம் வந்து பாருங்கள் வெளியில் தெரியுது. நம்முடைய ஆண்டவர் கூட
அவருடைய வேலையில் அவருடைய சுபாவத்தையும் அவருடைய மகிமையும் என்ன செய்தார், காண்பித்தார். அவருடைய சுபாவம் என்ன சுபாவம்னா அவர் நல்ல சுபாவம். அவருடைய மகிமை அற்புதமான மகிமை. ஏன்னா அவர் வந்து அவருடைய சிருஷ்டிப்பை நீங்கள் பார்க்கும்போதே, வானத்தை பார்க்கும்போதே, பூமியை பார்க்கும்போதே, ஒவ்வொரு காரியங்களையும் பார்க்கும்போதே அவர் எவ்வளவு நல்ல தேவன், அவர் எப்படி ஒரு மகிமைக்கு பாத்திரர், இவ்வளோ அற்புதமாக உருவாக்கி இருக்கிறார்ன்றெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக நம்மளால் மகிமையை செலுத்தாமல் இருக்கவே முடியாது இல்லையா? அந்த மாதிரி அவருடைய சிருஷ்டிப்பு, அவருடைய வேலை, அந்த சிருஷ்டிப்பில் அவருடைய வேலையில் வந்து பாருங்கள் விளங்குகிறது. மூணாவது, நம்முடைய பாருங்கள் வேலையை பார்க்கும்போது, இன்றைக்கி பாருங்கள் நீங்கள் ஆண்டோடைய பிள்ளைகளாக நம்ம வந்து வேலை செய்யும்போது நமக்கு ஒரு பெரிய சுய மரியாதையும் மதிப்பையும் கொடுக்கிறது. வேலை செய்யும்போது பாருங்கள், வேலை செய்கிறோம்னா ஒரு வேலை செய்யும்போது அது என்ன வேலை வேணாலும் இருந்து போட்டோம், அந்த வேலையை நீங்கள் செய்யும் போதே அங்கே என்ன நடக்குதுன்னா நமக்கு வந்து ஒரு சுய மரியாதை ஏற்படுது. நமக்கு நம்மளை குறித்தே ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் ஏற்படுது, ஒரு தைரியம் ஏற்படுது. பரவாயில்ல, நம்ம நல்லா செய்கிறோம் அப்படின்னு நம்ம அதை பற்றிலாம் போன வாரம் பார்த்தோம்னு நினைக்கிறேன் இல்லையா? ஒரு சுய மரியாதை. நம்ம செய்கிற வேலையை பார்க்கும்போதே என்ன பண்ணுறோம், நம்முடைய முழு தாளந்துகளை எங்களை வந்து என்ன பண்ணுறோம், பயன்படுத்துகிறோம். அப்போ நம்முடைய ஆண்டவர் கூட அந்த வேலையில் வந்து அவருடைய சுய மரியாதையும் அவருடைய சுய மதிப்பையும் காண்பித்தார். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் யார் பார்த்தாலும் சரி, பார்க்கலைனாலும் சரி, நம்முடைய ஆண்டவர் இந்த வேலையை கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், அந்த வேலையை செய்யும் போதே நமக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தோடு என்ன செய்யணும். ஏன்னா அது கர்த்தரே வேலை செஞ்சார் அப்படின்லாம் பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இன்னொரு காரியத்தை பார்க்க போகிறோம். என்னென்னா, இந்த வேலை வந்து ஒரு அற்புதமான ஒரு கலாச்சாரத்தையும் ஒரு சமுதாயத்தையும் உண்டாக்குகிறது. என்னென்னா, ஒரு அற்புதமான ஒரு எப்படின்னா ஒரு நல்ல ஒரு சமுதாயம். இன்றைக்கி பாருங்கள், வெளியில் பார்த்தீங்கன்னா வேலைக்கு போனால் என்ன இவன் காசு கொடுக்குறான், இதுக்கெல்லாம் போய் வேலை செய்யணுமா, போயா இவன் கொடுத்த சம்பளத்துக்கு இந்த வேலை போதும் அப்படின்னு ஒரு சமுதாயம் இன்றைக்கி வாழ்ந்துகிட்டு இருக்கு இல்லையா? இப்படிப்பட்ட சமுதாயத்தின் மத்தியிலே ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நாம் எப்படி வந்து ஒரு அற்புதமான ஒரு நம்முடைய வேலையின் நிமித்தம், நம்முடைய வேலையின் மூலமாக எப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை நாம் உண்டாக்க வேண்டும் என்பதை கர்த்தர் சொல்கிறார். நல்லா கவனிங்க. இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போனீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, என்ன உனக்கு என்ன பெரிய கூட பணத்தை கொடுக்க போகிறாரு, விழுந்து விழுந்து வேலை செய்கிற, இது போதுங்க, அவ்வளோ போதும், நீங்கள் வேலை செஞ்சால் கூட அந்த வேலையை கெடுக்கிற ஆள் இருப்பான். நீங்கள் பார்த்து அந்த மாதிரிலாம் சரி பார்த்துருக்கீங்களா நீங்கள்? ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து என்னென்னா, அவங்களுக்கு அவங்க வேலை குறித்த நம்பிக்கை இல்லை. ஆனால் நம்முடைய ஆண்டவர் வந்து எப்படிப்பட்டவர்னா, அவர் வந்து ஒரு வேலை நிமித்தம் ஒரு அற்புதமான ஒரு நல்ல ஒரு கலாச்சாரத்தையும் ஒரு அருமையான ஒரு சமுதாயத்தையும் கர்த்தர் உண்டாக்குறார். ஒரு உண்மையான மக்களை நம்ம வேலை செய்யும்போது அந்த உண்மை, அந்த உத்தமத்தை மக்கள் வந்து பார்க்குற அளவுக்கு அப்படி கர்த்தர் வந்து என்ன பண்ணுறாரு, இந்த சிருஷ்டிப்பில் பார்க்கும்போது அவருடைய அருமையான அந்த என்னது ஒரு அருமையான ஒரு சமுதாயத்தை, ஒரு அற்புதமான உண்மையுள்ள மக்களை அங்கே வந்து அவர் வந்து பாருங்கள் உருவாக்கும்படி அவருடைய வேலையை வந்து செய்கிறார். உண்மையாக உத்தமமாக அந்த காரியங்களை செய்கிறத பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனை உண்டாக்குறார் இல்லையா? உண்டாக்குறாரு, ஆதாமை வந்து உண்டாக்குறாரு. உண்டாக்கி அவனை நேரம் எங்கே கொண்டு போகிறாரு அப்படின்னா ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் எடுங்க. இப்போ ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனம் பாருங்களேன். தேவனாய் கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்திலே அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். நல்லா கவனிங்களேன். இப்போ வேலையில் தேவனாய் கர்த்தர் நேராக மனுஷனை உண்டாக்கி எங்கே கூட்டு போகிறாரு? எடுத்தோன்னா கல்யாணம் முடிச்சு வைக்கல, தெரியுமா அது உங்களுக்கு? மனுஷனை உண்டாக்கிட்டு நேரம் எங்கே கொண்டு போகிறாரு? கொண்டு போய் நேராக வேலைக்கு கூட்டு போகிறாரு. ஏன்னா இவர் வேலை செஞ்சுருக்கிறாரு. என்ன சொல்ல போனால், இவர் வேலை செஞ்சு முடித்த உடனே அடுத்து அந்த வேலையை யார்கிட்ட கொடுக்குறாரு? ஆதாம்கிட்ட கொடுக்குறாரு. எல்லாம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா அவருடைய வேலை வந்து 1-2ஆம் அதிகாரத்தில் முடியுது. தேவனுடைய வேலை, அவருடைய வேலையை முடிக்கிறார். அந்த இடத்துல சிருஷ்டிப்பெல்லாம் முடிக்கிறாரு. முடித்த உடனே அவருடைய சாயலின்படி நமது சாயல் நமது ரூபத்தினுடைய மனுஷனை உண்டாக்கிட்டு இப்போ அவருடைய சாயலால் உண்டாக்கப்பட்ட இந்த மனுஷனுக்கு என்ன பண்ணுறாரு? வேலையை கொடுக்குறாரு. இப்போ நீ வந்து இப்போ என்னமா நீ என்ன வேலை செய்ய அப்படின்னு அந்த வேலையை வந்து கொடுக்குறாரு. இப்போ வேலையை கொடுக்கும்போது அங்கே பாருங்கள் சொல்லப்பட்டிருக்கு 2:15 என்ன சொல்கிறாருன்னா, தேவனாய் கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். இப்போ இந்த இடத்துல அந்த பண்படுத்தவும் என்ற அந்த பதத்தில் தான் கலாச்சாரம், அதாவது ஒரு நல்ல ஒரு சமுதாயத்தை, அதாவது வந்து பாருங்கள் தோட்டம்லாம் இருக்குது, தோட்டம் அவர் உண்டாக்கின தோட்டம் தான், ஆனால் அவர் அதை என்ன பண்ணுறாரு? பண்படுத்துங்கன்னு சொல்கிறாரு. அடுத்து என்ன செய்யணுமா? காத்துக்குள்ளுன்னு சொல்கிறாரு. இந்த 2 பொறுப்பையும் யார்கிட்ட கொடுத்தாரு ஆண்டவரே? மனுஷன்ட்ட, ஆதாம்கிட்ட கொடுக்குறாரு. அப்போ பண்படுத்துவதும் என்னது, அதை காத்துக்கொள்வது யாருடைய பொறுப்பாக இருக்கிறதுனா மனுஷனுடைய பொறுப்பாக இருக்கிறது. அப்போ ஒரு வேலையில் வந்து அந்த பண்படுத்தக்கூடிய மக்களாக இருக்கணும். பாருங்கள், இன்றைக்கி வந்து ஒரு மரத்தை வைக்கிறோம், மரத்தை வச்சா அந்த மரம் வந்து இன்றைக்கி வளர்கிறதுக்கு நிறைய என்ன பண்ணுறோம், அதை நல்லா கொத்தி அதுக்கு நல்ல எருவெல்லாம் போட்டு அதுக்கு சில உரங்கள்லாம் போடுறாங்க. இப்போ
என்னென்னமோ வச்சு அதை என்ன பண்ணுறாங்க, அது வளர்கிற வரைக்கும் நல்லா தண்ணியெல்லாம் கொடுத்து அதை நல்லா பாருங்கள் வளர வச்ச பிறகு தான் அதனுடைய பலனை என்ன பண்ண முடியுது, புசிக்க முடியுது, அதனுடைய கனி வந்து நம்ம கிடைக்குது. அதே போல் தான் ஒவ்வொரு வேலைகள்லையும் நாம் வந்து என்ன பண்ணால் அதை பண்படுத்த கற்றுக்கணும். ஒரு வேலை இருக்குன்னா சிலர்லாம் பாருங்கள் சொல்லுவாங்க, பாருங்கள் ஒரு வேலையை ஆரம்பிப்பாங்க பாதியில் விட்டு ஓடிடுவாங்க. பார்த்துருக்கீங்களா நீங்கள்? ஏன்னா இதெல்லாம் வந்து பாருங்கள் ஒரு நல்ல ஒரு சமுதாயமாக அந்த வேலையை வந்து கர்த்தர் கொடுத்த வேலை நீங்கள் நம்பும்போது அந்த வேலையை வந்து கண்டிப்பாக நேர்த்தியாக செய்யணும் ஒரு முடிவு வந்துடும் நம்ம. சரியா? அப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள், வேலை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது சிலருக்கெல்லாம் வேலை நேராகி போச்சு, அரைக்குறையை விட்டுட்டு ஓடிடுவோம். பார்த்துருக்கீங்களா? ஒரு வேலையை ஆரம்பிக்கிறேன்னா அந்த வேலையை வந்து கரெக்டாக கொஞ்சம் முடிக்க கற்றுக்கணும். இன்றைக்கி ஒரு வேலை ஆரம்பிக்கிற சின்ன வேலையாக கூட இருக்கட்டும், இன்றைக்கி இவ்வளோ தான் நம்மளால் வேலை செய்ய முடியுதா, பரவாயில்ல செய்வோம். இந்த வேலையை அழகாக இது வரைக்கும் முடிச்சு வச்சா என்னது, அந்த ஆள் என்ன செய்வாங்க, மற்ற ஆள் பார்க்கும்போது பரவாயில்லைங்க இவ்வளோ பண்ணால் கூட நல்லா என்ன பண்ணிட்டீங்க, நேர்த்தியாக பண்ணிட்டீங்க. ஏன் தெரியுமா? அந்த இடத்துல நாம் யார், நாம் ஒரு தேவனுடைய பிள்ளை, நாம் எப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், நம்முடைய ஆண்டவர் யார் என்பதை நம்முடைய வேலை காமிக்குது. நல்ல கவனிங்களேன். அப்போ அந்த வேலையில் பாருங்கள் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பாருங்கள் அது காட்டுகிறது. காட்டும்போது பாருங்கள் அப்போ என்ன பண்ணுறோன்னா அங்கே வந்து அந்த நல்ல கொத்தி அதை பண்படுத்துகிற மாதிரி நம்முடைய ஒவ்வொரு வேலைகளையும் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், செய்கிறோம். சரி, அது மட்டும் இல்லாமல் அந்த பண்படுத்துவது என்பதெல்லாம் பாருங்கள் அந்த கலாச்சாரம் என்ற அந்த பதம்லாம் வருது. அப்போ எப்படிப்பட்ட கலாச்சாரம்னா நல்ல உண்மையான ஒரு உத்தமமான நல்ல ஒரு கத்தரை மாதிரி ஒரு நிறைவாக ஒரு காரியத்தை செய்யக்கூடிய ஒரு சமுதாயத்தை கத்தர் என்ன பண்ணுறாரு, உண்டாக்கும்படியாகத்தான் என்ன பண்ணுறாரு, அவரே இந்த மாதிரி வேலையெல்லாம் அற்புதமாக செய்கிறாரு. சரியா? அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னும் சில விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். அதில் பாருங்கள் வந்து மனுஷனை உண்டாக்கும் போது ஒரு ஆதாமையும் ஏவாளையும் உண்டாக்குறாரு. வேதம் சொல்லுது மல்கியா 2:15 பார்க்கும்போது எடுங்க 2 மல்கியா 2:15 அவர் ஒருவனை படைத்தார், ஆவி அவரிடத்திலே பரிபூர்ணமாக இருந்தது, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார், தேவபக்தி உள்ள சந்ததியை பெரும்படிதானே, ஆகையால் ஒருவனும் தன் இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். என்ன சொல்கிறாரு, அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்திலே பூரணமாக இருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார், தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படிதானே. அல்ல கவனிங்க, நம்ம வேலையில் நாம் ஒரு தேவ பக்தி உள்ள சந்ததி என்பதை காண முடியும். நம்ம வேலை செய்யும் போது இவங்க யார், இவங்க ரட்சிக்கப்பட்டவங்க, இவங்க ஆண்டோடைய பிள்ளைங்க, இந்த வேலையை செஞ்சு அவங்க உண்மையாக செய்வாங்க, இதில் வந்து ஒரு குறை இருக்காது, ஏன்னா அவங்க கடவுளுக்கு பயந்து செய்யக்கூடியவங்கன்னு சொல்லி அந்த வேலையிலேயே நம்ம மூலமாக யார் பார்த்துருவா, உலக மக்களுக்கு தெரியும். யார் தெரியுமா, இவங்க யார், ஒரு தேவ பக்தி உள்ள சந்ததி, இவங்க யார், ஒரு ஆண்டோடைய பிள்ளை, இவங்கெல்லாம் சபைக்கு போகிறாங்க, இவங்க அங்கே போய் இந்த மாதிரி இவர் நல்லா வேலை செய்யறதுக்கு என்ன காரணம் தெரியுமா, இந்த ஆண்டவர் தான் காரணம் அப்படின்னு சொல்லி அங்கே நம்முடைய வேலையின் மூலமாக யாரை காண்கிறார்கள், ஆண்டவரை காண்கிறார்கள். அதான் பாருங்க, அவர் ஒரு தேவ பக்தி உள்ள சந்ததியை நம்ம உண்டாக்கினாராம். ஒரே ஒரு ஆதாம், ஒரே ஒரு ஏவாள் தான். ஏன்னா அங்கே அவன் மூலமாக பிறக்கிற எல்லா பேரும் எப்படி தான் இருக்கணும், தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததியாக இருக்கணும் கர்த்தர் உருவாக்கினார். ஆனால் என்ன ஆச்சு நிலைமை அப்படின்னா, அவன் வந்து அப்படி உண்டாக்கி அங்கே வந்து பாருங்க மனுஷனை வைக்கிறார். அது மட்டும் இல்லாமல் மனுஷன் தேவனுடைய அந்த வகையை சார்ந்தவன். அவன் வந்து எப்படிப்பட்ட ஆள்னா, நீங்கள் மனுஷனை பார்க்கும்போது அவன் எப்படிப்பட்ட ஆளாக இருக்கானா, கடவுளவே பார்க்கலாம் நீங்கள் மனுஷனுக்குள்ளே. நீங்கள் அநேகர் என்ன நினைக்கிறாங்கன்னா, மனுஷனை பார்த்தா ஒரு மாதிரி விரோதி மாதிரி பார்க்குறாங்க பாருங்கள். அப்படி இல்லை, மனுஷனை பார்க்கும்போது அவனுக்குள்ளே ஆண்டவரை பார்க்க முடியுதுங்க. அவருடைய சாயல், மனுஷனுக்கு மட்டும்தான் அவருடைய சாயல் கொடுக்கப்பட்டிருக்கு. நமது சாயலாம் நமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக. அப்போ வந்து பாருங்கள், மனுஷன் வந்து அவன் தேவனுடைய சாயலை உடையவனாய் அவன் தேவனுடைய வகையை சார்ந்தவனாக இருக்கிறான், ஆண்டவரை மதியமே இருக்கிறான் மனுஷன். அதனால தான் அவன் செய்கிற வேலையை வந்து மற்றவங்களாம் பார்க்கும்போது என்ன பார்க்குறாங்க, ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு பார்க்குறாங்க. சரியா? ஒரு வேலை செய்கிறீங்கன்னா அந்த வேலையை இவங்க யார், இவங்க செய்கிற வேலை அவராங்க, சபைக்கு போகிறாருங்க, நல்ல ஒரு ஆண்டோடைய பிள்ளைங்க அவர். ஒருவேளை அவனுக்கு ஆண்டவரை பற்றி தெரியலன்னா கூட நீங்கள் வேலை செய்கிறத வந்து பார்க்கும்போதே அவனுக்கு தெரிஞ்சிடும். என்ன தெரிஞ்சிடும், இவர் ஆண்டவர்கிட்ட போகிறாருங்க, இவர் சபைக்கு போகிறாருங்க, இவர் எப்பயுமே உண்மையாக நல்லா உண்மையாக உத்தமாக நல்லா வேலை செய்வாருங்க, அவரை நம்பி கொடுக்கலாம் நீங்கள் சொல்லுவான் பாருங்கள். ஏன் அப்படின்னு சொன்னால், அங்கே நம்முடைய வேலையை பார்ப்பதுனாலே அங்கே யாரை பார்க்குறாங்க, நம்முடைய ஆண்டவரே என்ன பண்ண முடியும், பார்க்க முடிகிறது. ஒரு பாருங்கள் வந்து ஒரு நாம் வந்து தேவனுடைய வகையை சார்ந்தவர்களாக இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ரெண்டாவது, மனுஷன் தேவனுடைய தரிசனத்தை நிறைவேற்றும்படி உண்டாக்கப்பட்டான். நல்லா கவனிங்க, மனுஷன் வந்து எப்படிப்பட்டவனாக இருக்கான், ஆண்டவர் ஒரு பெரிய தரிசனத்தோடு உண்டாக்குறாரு. என்ன உண்டாக்குறாரு, ஒரு ஆதாமையும் ஒரு ஏவாளையும் உண்டாக்குனார். அவருடைய தரிசனம் என்ன தெரியுமா உங்களுக்கு, ஒரு தேவ பக்தி உள்ள சந்ததி என்ன செய்யணும், உண்டாக்கணும். தேவ பக்தி உள்ள சந்ததி தான் இந்த உலகம் முழுவதும் இருக்கணும்.
தேவபக்தி உள்ள சந்ததி இந்த உலகம் முடிஞ்சுன்னா இன்றைக்கி லஞ்சங்களும் லாவணியங்களும் அடுத்தவனை அடித்து சாப்பிட்றலாம் இருக்குமா? நீங்கள் கொஞ்சம் எல்லோரும் யோசிங்க. இன்றைக்கி நம்ம போகிறோம், சில கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா அங்கே என்னென்னமோ தப்பு நடக்குது இல்லையா? என்னென்னமோ கவர்மெண்ட் ஆஃபீஸ் மட்டும் கிடையாது, என்னென்னமோ செய்கிறாங்க இன்றைக்கி உலகம் முழுவதும் என்னென்னமோ நடக்குது. இவ்வளவு அக்கிரமங்களே அநியாயமும் ஏன் நடக்குது தெரியுமா? ஒரு தேவபக்தி உள்ள சந்ததி இந்த பூமியில் இல்லைங்க. ஆனால் என்ன பண்ணியிருக்கார் ஆண்டவரே? தேவபக்தி உள்ள ஒரு சந்ததி உண்டாக்கும்படி தான் ஆண்டவர் ஒரு ஆதாமையும் ஒரு ஏவாளை உருவாக்கி இந்த பூமி முழுவதும் என்னை போலவே ஒரு தேவபக்தி உள்ள சந்ததி, ஒரு உண்மையான சந்ததி இந்த உலகத்தில் இருக்கட்டும் அப்படின்னு தான் பாருங்கள் உண்டாக்குறாரு இல்லையா? எங்கே பார்த்தாலும் பாருங்கள் என்னென்னமோ நடக்குது, என்னென்னமோ தீங்கு நடக்குது. தீங்கு நடந்தோன்னு நம்ம பார்க்குறோம், ஐயோ என்னங்க இவ்வளவு தீமை நடக்குது, இவ்வளவு அழிவு நடக்குது, இவ்வளவு அக்கிரமம் நடக்குது, இதுக்கெல்லாம் என்ன தான் காரணம்? கடவுள் தான் காரணமா அப்படின்னு ஒரு எண்ணம் நமக்குள்ளே ஏற்படுது. ஆனால் ஒன்றை கவனிங்க, ஆண்டவர் மனுஷனை உருவாக்கும் போது இப்படி உருவாக்கலை, ஒரு தேவபக்தி உள்ள சந்ததியாக தேவன் உருவாக்கினார் மனுஷனை. அதெல்லாம் நீங்கள் கவனிங்க. அப்போ அவன் எப்படி உருவாக்கப்பட்டானா? அவரை மாதிரியே பாருங்கள், கடவுளுக்கு பயந்து ஒவ்வொரு அவர் எப்படின்னா ரொம்ப அற்புதமாக பிளான் பண்ணி செய்கிறாரு. இன்றைக்கி கூட பாருங்கள், நம்ம வேலை செய்யும் போது மனுஷன் பார்க்குறானோ இல்லையோ, யார் பார்க்குறது? நம்முடைய ஆண்டவர் பார்க்குறாருன்ற அந்த கடவுளுடைய அந்த உண்மையாக உத்தமாக நம்ம செய்யும் போதே ஒரு நாள் நம்மகிட்ட இருந்து எந்த மனுஷனை ஆசீர்வாதத்தை எடுத்துகிட்டு போகவே முடியாது. நான் சொல்கிறேன் தேவனுடைய பிள்ளைகள், உண்மை அது இல்லையா? உங்களுடைய உயர்வை யாருனாலும் தடை செய்யலாம், அப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம், உங்களை ஒரு மாதிரி 4 பேர்கிட்ட சொல்லி கொடுத்து உங்களுடைய உயர்வெலாம் கெடுதலாம் பண்ணலாம். ஆனால் ஒன்று நான் சொல்கிறேன், நீங்கள் பாருங்கள், ஒரு கடவுளுக்கு பயந்து உண்மையாக உத்தமாக செய்யும் போது ஒரு நாள் உங்களை யாராலையும் அமுக்கி போடவே முடியாது. கண்டிப்பாக நீங்கள் மேலே வந்துடுவீங்க. ஏன்னா ஒரு பிரசங்கர் அடிக்கடி சொல்லுவார், ஒரு விசுவாசிக்கு ஒருத்தன் பிரச்சனை கொடுக்குறது எப்படி தெரியுமா? எப்படின்னா, ஒரு காற்றடிச்ச பந்து இருக்குது, அந்த பந்தை கொண்டு போய் என்ன பண்ணுறீங்க, ஒரு தண்ணிக்குள்ளே போய் அமுக்குனீங்கன்னா அமுக்கிட்டு கையெழுக்கிறக்குள்ள அது மேலே வந்துடும். ஏன் அப்படின்னா அதுக்குள்ளே என்ன இருக்குது? காற்று இருக்குது. அதே போல தான் நம்முடைய ஆண்டவர் நமக்குள்ளே இருக்கிறபடினாலே பாருங்கள், இந்த உலகத்தில் எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ காரியங்கள் வந்தால் கூட நம்முடைய ஆண்டவர் நம்மளை இருக்கிறனால எத்தனை பேர் நமக்கு நெருக்கடியும் பிரச்சனையும் ப்ரெஷரையும் கொடுத்தா கூட அவ்வளத்தின் மத்தியில் இருந்து நம்மளை தூக்கி கொண்டு தேவன் வந்துடுவார். சரியா? அப்போ என்னென்னா, அவர் அப்படிப்பட்ட ஒரு சந்ததியை தேவன் உருவாக்கும்படி அவர் உருவாக்கியிருக்கார். தேவபக்திக்குள்ள சந்ததியை தான் பாருங்கள், ஆதாம் ஏவாளை அப்படி தான் அவர் வச்சுருந்தார். சரியா? அது மட்டும் இல்லாமல் நாம் தேவனுடைய தரிசனத்தை நிறைவேற்றுகிறோம். வேலை செய்கிறோம். இன்றைக்கி வேலை செய்யும்போது நீங்கள் ஒரு வேலை, ஒரு டீச்சராக இருப்பீங்க, இல்லை ஒரு நல்ல ஒரு பெயிண்டராக இருக்கிறீங்க, இல்லை ஒரு ஏதோ பாருங்கள் நல்ல அஃபிஷியலாக நல்ல ஒரு ஏதோ ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை டாக்டராக ஏதோ ஒரு வேலை செய்கிறீங்கன்னா அனைவருக்கு என்ன அந்த தப்பு ஒரு எண்ணம் வந்துடுதுன்னா, இதெல்லாம் ஒரு வேலை, இதெல்லாம் ஒரு மதிக்கணுமா அப்படின்னு அனைவருக்குள்ள அந்த வேலையை குறித்து ஒரு தப்பான எண்ணம் வந்துடுது, குறைவான எண்ணம். அதனால தான் அவங்க வேலையை நல்லா செய்ய மாட்டுறாங்க. இல்லை பாஸ்டராக ஒரு மாதிரி ஓகே பரவாயில்ல நல்லா இருக்கிறார், அவர் வேலை நல்லா இருக்குது, பார்க்க எல்லோரும் மதிக்கத்தக்கது. நல்லா நீங்கள் ஒன்று கவனிச்சுங்க. இன்றைக்கி நான் ஏற்கனவே முதல்ல கூட சொன்னேன்னு நினைக்கிறேன், நல்ல ஒரு பெயிண்டரு, நல்ல ஒரு ப்ளம்பரு, நல்ல ஒரு கொத்தனார், நல்லபடிப்பட்ட ஆள்களாக இருக்கும்போது ஒரு நல்ல ஒரு வீடை கட்ட முடியுமா இல்லையா? எல்லாமே பாருங்கள் தப்பு தப்பாக இருக்குன்னு வச்சுங்க, எப்படி பண்ண முடியும்? ஆனால் கடவுள் இன்றைக்கி ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம இருக்கிறோம் பார்த்தீங்களா, நமக்குள்ளே இப்படிப்பட்ட சில வேலை செய்யக்கூடிய மக்கள் இருக்காங்களா? வேலைகளை செய்கிறீங்களா? ஒவ்வொரு வேலையும் செய்யும் போது அங்கே உங்களுடைய வேலையின் மூலமாக யாரை காணணும்? ஆண்டவராக இயேசுவே காணணும் மக்கள் இல்லையா? அப்படி நம்முடைய வேலையில் ஒரு பெரிய தரிசனத்தை உடவலாக இருக்கணும். தரிசனம்னா நம்ம வேலை செய்கிறோம், இந்த வேலை செஞ்சோன்னா பணம் மட்டும் கிடையாது, பணன்றது அது ஒரு பகுதி தான். ஆனால் உங்களுக்குள்ளே எவ்வளோ பெரிய திறமை இருக்குது. நீங்கள் ஒருத்தர் ஒரு வேலை செய்கிறீங்க, உங்கள் வேலையை மாற்றி யார்ட்டையா கொடுத்து பாருங்கள், அது கொடுத்து பாருங்களேன். இப்போ என்னை போய் பெயிண்ட் அடிக்க சொன்னால் எப்படி பெயிண்ட் அடிப்பேன்? நான் பாஸ்ட்டு, என்னை பெயிண்ட் அடிக்க சொன்னால் ஒரு இடத்துல பெயிண்ட்டு என்ன கண்டிஷனில் இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் அதுக்குன்னு ஒரு பெயிண்ட் இருக்காருன்னு வச்சுங்க, அவர் என்ன பண்ணார், தன்னுடைய முழு திறமை அங்கே அப்ளை பண்ணுறாரு, அழகாக செய்கிறாரு. அப்போ செய்யும்போது அதை பார்க்கும்போது அவரே ஒரு ரசிக்கிறாரு. இந்த கலரை போடுறோம், இந்த மாதிரி செய்கிறோம், இப்படி பண்ணுறோம், பரவாயில்ல. இது 4 பேர் என்ன பண்ணுறாங்க, இதை பார்க்கும்போது சந்தோஷப்படுவாங்க. முதல்ல அவர் சந்தோஷப்படுறாரு, அடுத்து பார்க்குறவங்களாம் சந்தோஷப்படுறாங்க. அப்படின்னா அங்கே என்ன நடக்குது தெரியுமா? ஒரு தேவ தரிசனத்தை அந்த மனுஷன் நிறைவேற்றுகிறார். நீங்கள் கூட ஒவ்வொருவரும் உங்களுடைய வியாபாரங்களையும் உங்கள் தொழில்களையும் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நீங்கள் தேவனுடைய தரிசனத்தை நிறைவேற்றுகிறீர்கள் உங்களுடைய வேலையின் மூலமாக. மறந்துடக்கூடாது, வேலையை குறித்து நீங்கள் அற்பமாக நினைக்கவே கூடாதுங்க. அவ்வளோ ஒரு அற்புதமான காரியம் அது இல்லையா? எனக்கு பாருங்க, இன்றைக்கி நான் பாஸ்டாக இருக்கிறேன், எனக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு டீச்சரு, நிறையா டீச்சர் சொல்லிக் கொடுத்தாங்க இல்லையா? அந்த டீச்சரில் நான் இப்போயுமே மறக்கிறதில்ல. எத்தனையோ வருஷங்கள் டீச்சர்லாம் இருக்காங்கன்னு நான் தெரியல. ஆனாலும்
அந்த அம்மாமாருக்கு ரொம்ப நல்லா உண்மையில் நல்லா அன்பாக சொல்லி கொடுப்பாங்க. சேட்டை பண்ணால் 4 அடி கூட வாங்கிடணும். ஆனால் நான் என்ன செய்கிறேன்னா, அவங்க கற்றுக் கொடுத்தது இன்றைக்கி எனக்கு எவ்வளோ லாபமாக இருக்குது பாருங்கள். அவங்க அதுக்காக அவங்க சம்பளத்தை வந்து அரசாங்கத்தில் வாங்கிட்டாங்க. ஆனால் இன்றைக்கி இப்படி ஒரு ஆளை உருவாக்குனதில் அவங்களுக்கு ஒரு பங்கு இருக்கா இல்லையா? இருக்கு இல்லையா? அப்போ அவங்க ஏதோ ஒரு ரீதியில் ஒரு வேலையை நல்லா செஞ்சுருக்காங்க. நான் சொல்கிறேன், இப்படிப்பட்ட மக்கள் அவர்கள் தேவ தரிசனத்தை இந்த உலகத்தில் என்ன பண்ணுறாங்க, நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். நான் சொல்கிறேன், தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் என்ன வேலை செஞ்சாலும் அந்த வேலையிலே தேவனுடைய தரிசனத்தை நீங்கள் என்ன பண்ணுகிறீர்கள், நிறைவேற்றி கொண்டிருக்கிறீர்கள். மறந்துடக்கூடாது. தேவனுடைய தரிசனம் நீங்கள் ஒரு கூட்டுற வேலை செய்கிறீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தைக்கிற வேலை செய்கிறீங்களா பாருங்கள். இப்போ தையக்காரங்களே இல்லைன்னு வச்சுங்க, நம்ம கூட எல்லோரும் புத்திட்டு தான் தெரியணும். ஒரு துண்டு எடுத்து இல்லை ஒரு சமகாலத்தை எடுத்து அங்கேருந்து அப்படி பொத்திட்டு போக வேண்டியதான். இப்படி எல்லா பேரும் இப்போ சமகாலத்தில் அப்படி வந்திருக்கீங்கன்னு வச்சுங்க, நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ பாருங்கள், எல்லோரும் அழகாக ஒருத்தர் ஒரு மாதிரி நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு நல்லா உட்காந்துருக்கீங்க இல்லையா? நான் சொல்கிறேங்க, எவ்வளோ கடவுள் நல்லவர் பாருங்கள். நான் சொல்கிறேன், அப்போ ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் நீங்கள் ஒன்றை கவனிக்கணும், ஒரு காரியத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறீர்கள், ஒரு தேவ திட்டத்தை நீங்கள் நிறைவேற்றுறீங்க. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் வேலை செய்கிற விஷயத்தை பார்க்கும்போது அங்கே தேவ தரிசனத்தை நீங்கள் நிறைவேற்றுறீங்க. ஒரு வியாபாரம் பண்ணுறீங்க, ஒரு கடையில் வேலை செய்கிறீங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் எவ்வளோ அழகாக திறமையாக பேசுகிறீங்க, நீங்கள் எவ்வளோ திறமையாக அதை செய்கிறீங்க அப்படின்னா அங்கே தேவ தரிசனத்தை நீங்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கிறீர்கள் தேவனுடைய பிள்ளை உங்கள் வேலையின் மூலமாக. சரியா? சரி, அதனால் பாருங்கள், நம்ம வந்து அந்த வேலையை பாருங்கள் நல்ல நேர்த்தியாகவே செய்யணும். அது மட்டும் இல்லாமல் அவருடைய சிருஷ்டிப்பை நம்ம எடுப்போம். அவருடைய சிருஷ்டிப்பை பாருங்கள், அவர் வேலையை முடித்து விட்டு நம்மை அதை தொடரும்படி சொல்கிறாரு. பாருங்கள், அவர் வேலையை முடிக்கிறாருன்னா ஒரு 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தில் அவர் வேலையை செஞ்சு முடிக்கிறார். எல்லாத்தையும் வெளிச்சத்தை உண்டாக்குறாரு, வானத்தை உண்டாக்குறாரு, பூமி உண்டாக்குறாரு, எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு இப்போ எங்கே போகிறாரு தெரியுது? எங்கே போகிறாரு? நேராக ஆதாமை கூட்டு போய் அவனுக்கு வேலையை கொடுக்குறாரு, கண்டினியூ பண்ணுறாரு. என்ன வேலையை கண்டினியூ பண்ணுறாரு? வேலையை வந்து இப்போ ஆதாமுக்கு கொடுக்குறாரு. இவர் விட்ட வேலையை இப்போ யார் தொடர்றது? எல்லோரும் சொல்லுங்கள், யார் தொடர்றது? ஆதாம். நான் சொல்கிறேங்க, ஆண்டவருடைய வெட்ட வேலையை இன்றைக்கி நம்ம தொடர்ந்துகிட்டு இருக்கிறோம். அப்படி யோசிங்க நீங்கள். நான் இன்றைக்கி செய்கிற வேலை வந்து ஒரு வேளை உங்களை வந்து யாராவது மதிக்காமல் கூட இருக்கலாம். அந்த வேலையை பற்றி பார்க்கும்போது, என்ன இவர் இந்த வேலை என்ன செய்கிறாரு? ஒன்றும் இல்லை, நீங்கள் செய்கிற வேலையை கர்த்தர் கனம் பண்ணுறாரு, நீங்கள் செய்கிற வேலையை கர்த்தர் மதிக்கிறாரு, நீங்கள் செய்கிற வேலையை வந்து அவர் கர்த்தர் உங்களை தொடரும்படி சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் அப்படி பாருங்கள். அப்படி பார்க்கும்போது திங்கக்கிழமை அன்னைக்கு வேலை செய்கிறதுக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷம் இருக்குமா இருக்காதா? இருக்குங்க, கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அந்த வேலை வந்து கர்த்தர் வந்து நம்மளை தொடரும்படி சொல்லியிருக்கிறார். ஏன்னா அதை பாருங்கள், அதை பற்றி அவருடைய சிருஷ்டிப்பை முடித்து விட்டு நம்மளை அந்த வேலையை தொடரும்படி சொல்கிறார். நம்மை ஒரு பிரதிநிதியாகவே வைத்திருக்கிறார். ஒரு வேலையை, அவருடைய வேலையை செய்யும்படி நம்மளை ஒரு பிரதிநிதியாக வைத்திருக்கிறார். அந்த உலகத்தில் நம்ம ஒரு வேலையை செய்கிறோமா, இது கர்த்தருடைய பிரதிநிதியான அந்த உலகத்தில் வேலை செய்கிறேன். இன்றைக்கி பாருங்கள், ஒருத்தரும் நம்ம சபையில் ஒரு வேலையை செய்கிறீங்க. எல்லோரும் ஒரு வேலையை செய்கிறீங்க தெரியுமா? எல்லா வேலையும் செய்கிறீங்க. ஒருத்தர் எலக்ட்ரிஷியனாக இருக்கார், ஒருத்தர் பெயிண்டராக இருக்கார், ஒருத்தர் வியாபாரம் பண்ணுறாரு, தொழில். அவங்க வேலையில் அவங்க என்ன பண்ணுறாங்க? அவங்க கர்த்தருடைய வேலையை தொடர்றாங்க. ஒரு இடத்துல நீங்கள் கடை வச்சுருக்கீங்கன்னு வச்சுங்க, நீங்கள் வந்து அந்த இடத்துல சாதாரணமான வேலை செய்கிறீங்கன்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. அங்கே கர்த்தருடைய வேலையை நீங்கள் செய்கிறீங்க. ஒரு வியாபாரமே பண்ணால் கூட இல்லை. ஒரு அண்ணன் சொல்லுவாங்க, இல்லைங்க நீங்கள் வியாபாரம் பண்ணுறீங்க, உங்களுக்கு லாபலாம் வருது, அதான் நான் கடவுளுடைய வேலையா? நீங்கள் மட்டும் அந்த இடத்துல கடை வைக்கலைன்னு வச்சுக்கோங்க, அவங்க அப்புறம் எங்கே போய் வாங்குறது? எங்கே போய் வாங்குறது சொல்லுங்கள் நீங்கள்? யாருமே அந்த இடத்துல கடை வைக்கலைன்னா, யாருமே அங்கே இல்லைன்னா, அந்த ஊரில் இல்லைன்னா எங்கே போய் என்ன பண்ண? ஒரு ஜஸ்ட் ஒரு டீ கடை எடுத்துங்க. ஒரு ஊருக்கு போகிறீங்க, ஒரு டீ கடையே இல்லை, ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது, ஒரு டீ குடிக்கணும். அந்த ஊரில் கடையிலன்னா என்ன சொல்லுவோம்? ஒரு டீ கடை இல்லாத ஊருக்கு இதெல்லாம் ஒரு ஊரா? திட்டுறான் திட்டு. ஏன்? அங்கே ஒரு டீ கடை இருந்தால் கூட அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குது. ஏன்? அவர் வேலை சும்மா சாதாரண ஒரு வேலை தானே. ஒரு நாளைக்கு ஒரு 1000 ரூபா 500 ரூபா சம்பாதிக்கிறாரு, ஏதோ சம்பாதிக்கிறாரு. ஆனால் அந்த ஊருடைய மதிப்பு அந்த டீ கடை மூலமாக வருது. யோசித்துருக்கீங்களா நீங்கள்? சிலர்லாம் சொல்லுவாங்க, அது ஒரு ஊரா பாஸ்டர், அது ஒரு டீ கடை கூட இல்லைங்க, அது ஒரு அனாதை காடு மாதிரி இருக்குங்க. ஆனால் அதே ஒரே ஒரு டீ கடை இருக்குன்னு வச்சுக்க சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? அந்த ஊரில் டீ கடைலாம் இருக்குது, போனால் ஒரு டீ குடிச்சிக்கலாம், பரவாயில்ல. எப்படிங்க? வேலை சாதாரண வேலை தான். ஆனால் அந்த 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 வேலையை அங்கேருந்து அந்த ஆள் என்ன பண்ணுறாரு? கடவுளுடைய அந்த தரிசனத்தை நிறைவேற்றாரு, ஒரு பிரதிநிதியாக வேலை செய்கிறாரு. நான் சொல்கிறேன், இன்றைக்கி கூட நாம் அப்படிப்பட்ட ஒரு மக்களாக இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் 4வதாக நம்மை குறித்து என்ன எண்ணுகிறோம் என்பது ரொம்ப முக்கியம். பாருங்கள், வந்து நம்மை குறித்து எண்ணுகிறோம் என்பதை பாருங்கள், ஒரு பெரிய ஒரு எண்ணுகிறோம் என்பது தான் பாருங்கள் நம்முடைய சமுதாயத்தின் தரத்தை நிர்ணயிக்கிறது. என்னென்னா, நம்மளை குறித்து நம்ம என்ன என்றோம், நம்மளை குறித்து என்ன என்றோம், அற்பமாக என்றோமா? நான் இந்த வேலை செய்கிறேங்க, எனக்கு என்ன மதிப்பு மரியாதை இருக்க போகுது, நான் ஒரு சாதாரண ஆள்,
என்னை பார்த்தா என்ன பாருங்கள், நான் ஒரு மாதிரி என்னை அற்பமாக நடத்துகிறாங்க அப்படின்னு நீங்கள் ஒருவர் நினைக்க வேண்டாம். ஏன்னா நல்ல கவனிங்க, அவங்களாம் விட்டுருங்க. உங்களை குறித்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, எனக்கு இது கடவுள் கொடுத்த வேலை, இது ஆண்டவர் கொடுத்த யாருடைய வேலை? ஆண்டவர் கொடுத்த வேலை. மற்றவங்க என்ன வேலை நினச்சிட்டு போகிறாங்க, ஆனால் எனக்கு ஒரு என்னது, என் வேலையை குறித்து என்ன இருக்குது, எனக்கு ஒரு சுய மரியாதை இருக்குது, ஒரு சுய நம்பிக்கை இருக்குது. ஏன்னா இது யார் கொடுத்த வேலை? என் ஆண்டவர் கொடுத்த வேலை. அப்போ நல்ல கவனிங்களேன், அப்படி செய்யும்போது நாம் என்ன பண்ணுறோன்னா, அவருடைய வேலையை பாருங்கள், நம்ம செய்யும்போது ஒரு நல்ல அதாவது ஒரு சமுதாயத்தை உண்டாக்குறோம். அது மட்டும் இல்லாமல் நம்மை குறித்து ஒரு நல்ல எண்ணத்தை, ஒரு சுய மரியாதையை, நம்மளை குறித்த ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட்டு, ஒரு நல்ல நான் செய்கிற வேலையா, இது எனக்கு கடவுள் கொடுத்த வேலை, நான் இந்த வேலையை நான் நல்லா செய்ய போகிறேன் அப்படின்னு நீங்கள் செய்யும்போது, இப்போது அவங்க சொல்லுவாங்க, இந்த வேலை செய்கிறாங்க பரவாயில்ல, இந்த வேலையை இவர் நல்லா செய்கிறாங்க அப்படின்னா இன்னும் மற்ற வேலை கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மற்ற வேலைக்கான ஒரு வழியும் திறக்குது. ஏன்னா உங்களை குறித்து உங்களுக்கு முதல்ல சுயமரியாதை வேணும். வேலை செய்ய போகும்போது யாரும் நம்மளை கண்டுக்கிற மாட்டாங்கன்ற மாதிரி பேசக்கூடாது. என்ன வேணாலும் இருந்துட்டு போட்டுமே, இல்லைப்பா சார் எல்லாருக்கும் சம்பளம் ஒரே ஏன் சம்பளம் தான் கொடுக்குறான், இதில் என்னென்ன வித்தியாசத்தை காமிக்கிறது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, நீங்கள் செய்கிற மற்றவங்களமாய் நீங்கள் சம்பளம் வாங்கலாம். ஆனால் நான் சொல்கிறேன், அவங்க செய்கிற வேலையில் காட்டிலும் நீங்கள் செய்கிற வேலை நம்முடைய ஆண்டவரை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. ஆண்டவரை பார்க்குறாங்க. நம்முடைய ஆண்டவர் யார், நம்முடைய தேவன் யார், இவர் எப்படிப்பட்ட ஒரு மனுஷன்றதை நீங்கள் செய்கிற வேலை நிமித்தமாகவே காண முடியும். சரியா? அப்போ உங்களுக்குள்ள ஒரு சுய மரியாதை உண்டாகட்டும், வேலை நிமித்தம் வேலை. அது மட்டும் இல்லாமல் ஐந்தாவதாக நமக்கு ஒரு சாம்பிளை கொடுத்துருக்காரு ஆண்டவர். எப்படி சாம்பிளை கொடுத்துருக்காரு நம்முடைய ஆண்டவர்னா, எடுங்க ஆதியாமம் 2ஆம் அதிகாரம் எடுங்க. ஆதியாமம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலேருந்து நான் வாசிக்கிறேன். 4ஆம் வசனம் பாருங்கள். தேவனாய கர்த்தர் பூமியும் வானத்தையும் உண்டாக்கின நாளிலே வானமும் பூமியும் சிருஷ்டிக்கப்பட்ட வரலாறு இவைகளே. நிலத்தினுடைய சகலவித செடிகளும் பூமியின் மேலே இன்னும் உண்டாகவில்லை, நிலத்தினுடைய சகலவித பூண்டுகளும் இன்னும் முளைக்கவில்லை. ஏனெனில் தேவனாய கர்த்தர் பூமியின் மேலே இன்னும் மழையை பெய்ய பண்ணவில்லை, நிலத்தை பண்படுத்த மனுஷன் இருந்ததில்லை. அப்பொழுது மூடுபனி பூமியில் இருந்து எழும்பி பூமியெல்லாம் நனைத்தது. தேவனாய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசிலே ஊதினார், மனுஷன் ஜீவ ஆத்மாவானான். தேவனாய கர்த்தர் கிழக்கே ஏதேன் எனும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உண்டாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். நல்ல கவனிங்கள, ஆதாமை கொண்டு போய் எங்கே வச்சாரு? ஏதேனில் வச்சார். இப்போ ஏதேன் எப்படிப்பட்ட இடம்ன்ற பாருங்களேன், ஏதேன் எப்படிப்பட்ட இடம் பாருங்கள், வைத்தார். சரியா? 9ஆம் வசனம். தேவனாய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவில் ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியின் முளைக்க பண்ணினார். தோட்டத்திற்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கே இருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகளாயிற்று. முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பேர், அது ஆவிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். அவ்விடத்தில் பொன் விளையும், அந்த தேசத்தின் பொன் நல்லது, அவ்விடத்தில் பீதோலகம் கோமேத கல்லுகளும் உண்டு. நல்ல கவனிங்களேன், ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு இடத்துல போய் இந்த மனுஷனை வைக்கிறார் பாருங்களேன். ஒரு எப்படிப்பட்ட இடத்துல வைக்கிறார் மனுஷனை அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் பாருங்களேன். அப்படின்னா ஏதோ ஒரு குப்பை தொட்டியில் போய் வைக்கல பாருங்கள். சில இடங்களில் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு மாதிரி வீடே வந்து பாருங்கள் இருக்கிற இடமே ஒரு வித்தியாசமாக இருக்கும். ஆண்டவர் முதல் மனுஷனை ஆதாமை உண்டாக்கும் போது அவனை எவ்வளவு நல்ல இடத்துல வச்சார் நீங்கள் பாருங்களேன். அழகான இடம். எப்படிப்பட்ட இடம்னா, அந்த இடமே அந்த ஏதேன் தோட்டத்தில் பாருங்கள் ரொம்ப ஒரு 4 பெரிய ஆறுகள் ஓடுது. அது மட்டும் இல்லாமல் அங்கே பார்த்தீங்கன்னா தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கே இருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகளாயிற்று. முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பேர், ஆவிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும், அவ்விடத்தில் பொன் விளையும். நல்ல கவனிங்க, மனுஷனை ஏதேன் தோட்டத்தை கொடுத்தார் இல்லையா, அங்கே என்ன விளைஞ்சி தெரியுமா உங்களுக்கு? பொன் விளைஞ்சிட்டு. ஒரு இடத்த நீங்கள் பார்க்கும்போது அந்த இடம் ஒரு வீடு இருக்குன்னு வச்சுங்க, அந்த வீடு நல்லா பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா அழகாக இருக்கணுமா இல்லையா? நல்லா இருக்கணும். ஒரு ட்ரெஸ் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதை போகும்போதே நீங்களே ரசித்துக்கணும். நீங்கள் வாட்டுக்கு என்னத்தையா தூக்கி ஒன்று மாட்டிட்டு வரக்கூடாது. சர்ச்சுக்கு வரும்போது கூட நல்லா வரணுங்க. ஏன் தெரியுமா? இப்போ நீங்கள் வந்து கிச்சனில் வேலை செய்கிறீங்க, அங்கே கறியெல்லாம் இருக்குது, சரி ஓகே. சிலர் என்ன பண்ணுறேன்னா அந்த ட்ரெஸ்ஸை குறித்து மதிப்பே கிடையாது. ஏன் மதிப்பு இல்லை அப்படின்னா, முதல்ல அவங்கள குறித்து அவங்களுக்கு மதிப்பு இல்லை, அதனால தான் அவங்க அந்த மாதிரி ட்ரெஸ் போடுறாங்க. தெரியுமா உங்களுக்கு? அப்போ நீங்கள் சிலர்லாம் சொல்கிறாங்க, இந்த பிள்ளைங்கள்லாம் இப்படி ட்ரெஸ் போடுறதுக்கு அந்த மாதிரி ட்ரெஸ் போடுது, இந்த மாதிரி ட்ரெஸ் போடுதுன்றாங்களே, எல்லாம் பார்த்தீங்களா? நீங்கள் சொல்கிறாங்களே, ட்ரெஸ்ஸை முதல்ல மாற்றுறது விட்டுருங்க, அவங்கள அப்படின்னா சொல்லக்கூடாது.
முதல்ல அவங்களை குறித்து ஒரு சுய மரியாதை உண்டாகணும். அப்படி உண்டானா தான் அவங்க போடக்கூடிய அந்த ட்ரெஸ்ஸை குறித்து கூட அவங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பு இருக்கும். நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அப்போ ஏன் அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு மாதிரிலாம் போடுறாங்கன்னா அவங்களுக்கு குறித்து அவங்களுக்கே நல்ல மதிப்பு இல்லை. ஆனால் நான் சொல்கிறேன், நம்ம ஒரு 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 வேலை செஞ்சாலும் சரி, வீடு பாருங்கள், ஆண்டவர் வீடு அந்த ஏதேனில் கொண்டு ஏதேன் தான் ஆதாம் கொடுத்த வீடு. அங்கே எப்படி என்ன இருந்துச்சு தெரியுமா? ஏதேன் தோட்டத்தில் என்ன விழுந்துச்சு? பொன் விளையுது, 4 பெரிய ஆறு ஓடுது பாருங்கள், பைப்பே இல்லை, பைப்பெல்லாம் கிடையாது, என்ன ஓடுது? 4 பெரிய ஆறு ஓடுதுன்னா அவ்வளவு செழிப்பான ஒரு இடம். அங்கே விளையக்கூடிய பழங்களை பாருங்கள், அது எப்படி இருக்கான், அது புசிப்புக்கு எப்படி இருக்குதான் அந்த வசனம் சொல்லுது பாருங்கள். ஓகே இருங்க, நான் ஒரு வசனம் வாசிக்கிறேன். 9ஆம் வசனத்தை பாருங்கள். தேவனாய கர்த்தர் பார்வைக்கு அழகும். நீங்கள் செய்கிற வேலைகளையும் நீங்கள் செய்கிற காரியங்களையும் பார்க்கும்போது எவ்வளவு முரட்டுத்தனமான மோசமான மாமியாவாக இருந்தால் கூட மாற்றிடலாம். முடியுமா? முடியாதா? முடியுங்க, முடியும். ஏன் முடியும் அப்படின்னு சொன்னால், நம்முடைய ஆண்டவர் அந்த இடத்துல வந்து வச்சிருக்கிறார். ஒரு வீடை கொடுக்குறாரு, ஒரு தொழிலை கொடுக்குறாரு, ஒரு குடும்பத்தை கொடுத்துருக்கிறாரு. அப்படின்னா அந்த இடத்த நீங்கள் மாற்றுறதுக்கு தான் உங்களை கர்த்தர் கொண்டு போயிருக்கிறாரு இல்லையா? உண்மைங்க. இதெல்லாம் அநேகர் சொல்லுவாங்க, அங்கே மாமியார் சரியில்லைங்க, இவர் சரியில்லைங்க, அவர் சரியில்லைங்க. அவ்வளோதான். நான் சொல்கிறேன், நீங்கள் தான் அந்த வீட்டை மாற்ற போகிறீங்க. ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கிற இயேசு அங்கே இருக்கிற பேய காட்டிலும் பெரியவர் இல்லையா? அந்த ஏதேன் தோட்டத்தை கர்த்தர் வந்து ஆதாம்கிட்ட கொடுத்த மாதிரி நம்மகிட்ட வந்து ஒரு வீட்டையும் ஒரு தொழிலையும் ஒரு வியாபாரத்தையும் இந்த இடத்த நாங்கள் வாங்கினோம். பார்த்தீங்களா? நீங்கள் இந்த இடம் இவ்வளோ நல்லா இருக்குது. அப்படியே நம்ம சர்ச்சு ஒரு கூரையில் இருக்கும் பாருங்கள். கூரையில் இருந்தால் ஒரு ஃபேன் கூட கிடையாது, ஒரே ஒரு ஃபேன் கூட கிடையாது. விருத்து எனக்கு ஒளிரும். ஒரு இவ்வளோ போட்டிருந்தோம் பாருங்கள், ஒரு இதில் போட்டிருந்தான், மக்களாக உட்காந்துருப்பாங்க, ஃபேனே இருக்காது. ஒரே ஒரு மைக் இருக்கும். அந்த ஒரு மைக்கும் பாருங்கள், அது என்னென்னா இந்த மெக்கபோன் மாதிரி ஒரு மைக்கு. அது நான் பாட்டுக்கு பேசணும்னு வச்சுக்க, ஏதாவது ஒரு கத்தம், நான் பாட்டு போனால் அது ஒரு பக்கம் பாட்டு பாடும். அந்த மாதிரி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு இடத்த எடுத்து நீங்கள் அந்த இப்போ ஒருவேளை நம்ம சர்ச்சை இப்போ நீங்கள் இப்படி பார்க்குறீங்களே, அந்த சைடில் இருக்கக்கூடிய இடத்தெல்லாம் பாருங்கள். அதாவது பரவாயில்ல, அதை விட மோசமாக இருந்துச்சு. பூரா முள், பயங்கர மோசம். பாருங்கள், நீங்கள் வந்து ஒரு நாள் சர்ச்சுக்கு வரேன் பாருங்கள், இந்த பக்கத்தில் இன்னும் ஒரு பாம்பு உள்ளே உட்காந்து விளாண்டுட்டு இருக்கு. நான் அங்கே வெளியில் நின்று பார்க்குறேன், என்னடா அது பாம்பை பார்த்தா பாருங்கள், எனக்கு ஒரே நான் வேறு, எனக்கு இந்த பாம்பை கண்டா வேறு சரியான ஒரு இது கிடையாது. உடனே பாருங்கள், நான் அங்கேருந்து பார்த்து இந்த பாம்பை அடிக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளே ஓடி போயிடுச்சுக்கிட்டோம். இப்படி பாருங்கள் ஒரு சர்ச்சுக்குள்ளே இருக்குது பாருங்கள். ஒரு நாள் பாருங்கள், நான் பண்ணுற இன்றைக்கெல்லாம் இவ்வளோ பெரிய மேடை இருக்குங்க, ஒரு சின்ன ஒரு டேபிள் மாதிரி போட்டிருப்பேன். இதை லேசாக ஒரு நாள் தூக்கிட்டு க்ளீன் பண்ணுற உள்ளே ஒரு பாம்பு உட்காந்துருக்கு. நீங்கள் எப்படின்னு யோசிச்சு பாருங்கள். இப்படிப்பட்ட ஒரு இடத்தை எடுத்து இன்றைக்கி இந்த மாதிரி மாற்றிருக்கோம் அப்படின்னு சொன்னால், கர்த்தர் கொடுத்த வேலையை நான் என்ன பண்ணியிருக்கேன், நிறைவேற்றியிருக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து எல்லாத்தையும் இது மாதிரிலாம் செஞ்செல்லாம் யாருமே கொடுக்கல, ஒன்றுமே யாரும் கொடுக்கல. வெறும் தர பூரா முள்ளுக்காடு, பூரா வந்து பாம்பெல்லாம் இங்கே தான் படுத்துருக்கோம், அது இதெல்லாம் கிடக்கும். இந்த மாதிரி ஒரு இடத்த எடுத்து இன்றைக்கி இதெல்லாம் இப்படிலாம் கொண்டு வர்றதுன்றது வந்து நான் சொல்கிறேன், ஆதாம் பாருங்கள், ஆதாமை எப்படி பண்படுத்தும் காக்க வச்சாலும் அந்த மாதிரி கர்த்தர் அந்த என்ன பண்ணியிருக்காரு, இந்த இடத்த பண்படுத்தி இதை இப்படியெல்லாம் பண்ணன்னு சொல்லி கர்த்தர் திட்டம் வச்சிருக்கிறார். அதை நான் நிறைவேற்றேன். நான் சொல்கிறேன் தேவனுடைய பிள்ளைகளே, இது சாதாரண விஷயம் கிடையாதுங்க, ரொம்ப கஷ்டம். ஏன்னா இந்த தோலில் நான் வந்து அப்படியே இந்த உடகெல்லாம் சுமந்துருக்கிறேன். இந்த தோலில் எனக்கு தோலாம் ஒரு நாள் வலிச்சிருச்சு, காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் தூக்கிக்கிட்டே இருக்கிறேன். மழை வேறு பெய்யுது. இங்கே இருக்கக்கூடிய கல்லெல்லாம் எடுத்து இங்கே போய் அடுக்கி வைக்கிறோம். ஒரு சின்ன ஒரு ஷெட்டு போடணும். ஏன்னா இந்த இடம் முழு தண்ணியாக நிற்கும், ஏரி இருக்கிறதுனால சுத்தமாக தண்ணி வந்துடும். அப்படியே அடுக்கி வச்சு அதில் சர்ச்சு நடத்துகிறோம். ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா பாருங்கள், இந்த நாயெல்லாம் வந்து போட்டுருக்கிறது ஒரு சின்ன ஷெட்டை பிச்சு விட்டு ஓடிடும். 4 பக்கம் ஓட்டையாக தெரியும் பாருங்கள். நான் என்ன பண்ணுவேன்னா, அப்போ முன்னால் 10 மணிக்கு ஆறானேன், 7-8 மணிக்கெல்லாம் வந்து இந்த நாய் பிச்சு விட்டாலாம் பூரா சரி பண்ணி கட்டிகிட்டு உட்காந்துருப்பேன் பாருங்கள். நீங்கள் நினைப்பீங்க, என்னடா பாஸ் இப்படி இருக்கிறாரு. நான் சொல்கிறேன், உண்மையாகவே சொல்கிறேன், இன்றைக்கி கர்த்தர் அற்புதமாக மாற்றிருக்கிறார். அந்த தைரியத்தில் தான் நான் சொல்கிறேன், இன்னும் இதை மாதிரி பல மடங்கு ஒரு பெரிய இடத்துல வாங்கினா கூட அதையும் இப்படி என்னால் மாற்ற முடியும். ஏன்னா கர்த்தர் அப்படி எனக்கு ஒரு ப்ராக்டிஸ், யாரோ ஒருத்தர் கட்டி கொடுத்தனால இல்லை, இதை நான் செஞ்சுட்டேன். எனக்கு தெரியும் இது இனிமேல் எவ்வளோ பெருசானாலும் என்னால் பண்ண முடியும். ஏன் அந்த மாதிரி இதை என்ன பண்ணியிருக்காரு, பண்படுத்தி வச்சுருக்கிறோம் இல்லையா? நான் சொல்கிறேன், இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிறேன், ஆதாம் பாருங்கள், இது வந்து அன்றைக்கி ஏதேன் தோட்டன்றது ஒரு சாம்பிள் மாதிரி கர்த்தர் கொடுத்தாரு ஆதாம்கிட்ட இல்லையா? இன்றைக்கி நான் சொல்கிறேன், நமக்கு கூட நம்ம எப்படி வச்சுக்கிறோம், இப்போ நம்ம எப்படி வச்சுக்கிறோம் அப்படின்னா, நம்ம வீட்டையும் நம்ம தொழிலையும் நம்முடைய வியாபாரத்தையும் வீட்டுக்குள்ளே போனால் அங்கங்கே ஒட்டடை பிடிச்சி அங்கங்கே அது என்னது குப்பை வந்து அங்கங்கே துணியெல்லாம் அது பாட்டுக்கு தொங்கிக்கிட்டு இப்படி இருக்கிறது, இது ஒரு நல்லா இருக்கா சகோதரிகளே? நம்ம பேருக்கு வருத்தமாக இருக்குது நான் சொல்கிறத பார்த்தா. இவர் வேறு என்னத்த சொல்கிறாரு, வீட்டுக்காரர் இருந்தாருன்னா போச்சு, அது வேறு வம்பு. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு நாள் செஞ்சு பாருங்களேன். ஏன்னா கடவுள் உங்களை அந்த வீட்டில் வச்சுருக்காரு. எப்படி வச்சுருக்காரு தெரியுமா? ராஜா மாதிரி வச்சுருக்காரு, ராணி மாதிரி வச்சுருக்காரு.
இப்போ ராணி இருக்கிற வீடு எப்படி இருக்கணும்? யோசிங்க, நல்லா இருக்கணுங்க, சூப்பராக இருக்கணும். நீங்கள் சொல்லணும், அந்த இடத்த பார்க்கும்போது அவ்வளோ நல்லா வச்சுக்கணும். ஏன்? அதை கர்த்தர் தான் செய்கிறார். இப்போ உங்கள் வீட்டை பார்க்கும்போதே மக்களுக்கு ஆண்டவரை பார்க்கணும், அந்த மாதிரி இருக்கணும். அப்போ நான் சொல்கிறேன் தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ நம்ம ஒவ்வொருவரும் அந்த 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 ஒரு சாம்பிளாக இருக்குது. ஏதேன் தோட்டம் அங்கே நல்லா அழகாக இருக்குது, நல்ல புசிப்புக்கு நல்லதாக இருக்குது. ஏன்? நல்ல அழகான ஒரு இதை நம்ம எடுக்கணும். ஒரு வீடு எடுக்கிறோமா அதை அழகாக மாற்றணும். ஒரு ட்ரெஸ் எடுக்கிறோமா நமக்கே நம்மளே ரசிக்கணும் இல்லையா? ஒரு விஷயத்தை செய்கிறோமா நம்மளே பாராட்டி கொள்ளணும். அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, அந்த வேலையை முதல்ல நம்ம என்ன பண்ணணும் பாருங்கள், நல்லா செய்யணும். ஏதேன் தோட்டத்தை கர்த்தர் ஏன் அப்படி வச்சாருன்னா நம்ம அவ்வளோ நல்லா வச்சுக்கிறணும். அதனால தான் ஆண்டவர் பாருங்கள் இந்த உலகத்தில் உண்டாக்கும் போது அது புசிப்புக்கு என்னது நல்லா அழகாக இருக்குது, நல்லா பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அங்கே 4 ஆறு ஓடுது, அங்கே பொன் விளையுது, அங்கே நிறைய மினரல்ஸ், அதாவது நிறைய பொருட்களை தேவன் இந்த பூமியில் வச்சிருக்கிறாரு. பொண்ணு வெள்ளி எல்லாமே உள்ளே இருக்குது. கர்த்தர் ஒன்றுமில்லாத இடத்த கொடுக்கல. எப்படி எடுத்துரு? எல்லாம் நிறைவான இடத்த கொடுத்தாரு. நான் சொல்கிறேன், நம்ம வேலை செய்யும் போது அநேகர் பார்க்குறதுக்கு அது எப்படி இருக்கட்டும், நல்ல அழகாக இருக்கட்டும், நல்ல ஒரு புசிப்புக்கு நல்லதாக இருக்கட்டும். அங்கே எப்படி பொன் விளைஞ்சிச்சு பாருங்கள், பொண்ணு விளைஞ்சிட்டுங்க. பொண்ணு யார் இன்றைக்கெல்லாம் பொண்ணை போய் அங்கங்கே பாருங்கள் என்னென்னமோ வேலை போயிட்டு இல்லையா? ஆனால் பொண்ணெல்லாம் இவங்களாம் செஞ்சு வச்சாங்க, கர்த்தர் தான் எல்லாத்தையும் வச்சார். ஏன்னா மனுஷனுக்கு கொடுத்த அந்த இடம் பொன் விளைகிற தேசத்தை கொடுத்தார் கர்த்தர். அப்போ நான் சொல்கிறேன், நம்ம வேலை கூட அப்படிப்பட்ட ஒரு செழிப்பான, பார்க்கறதுக்கு நல்ல அழகாக, நல்ல ஒரு இன்பத்தை உண்டாக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய வேலைகள் இருக்கட்டும். சரியா? அது மட்டும் இல்லாமல் ஒருத்தரை பற்றி சொல்கிறாரு, வாரன் பஃபர்ட்னு சொல்லி ஒருத்தர் பாருங்கள். அவர் அமெரிக்கா சேர்ந்தவர். அவர் பாருங்கள் என்ன பண்ணுவாராம், பழைய இரும்புகள்லாம் வாங்குற வாரம் பாருங்கள், வாங்கி அதை அழகாக பெயிண்டிங்லாம் பண்ணி அதெல்லாம் பண்ணி இதெல்லாம் பண்ணி சும்மா கொஞ்சம் வேலைக்கு வாங்க வரான் பாருங்கள். திரும்ப அப்படியே கொண்டு போய் லட்சக்கணக்கான ரூபாய்க்கு விற்றுருவாரான். அவர் பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க, ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்கள் அவருடைய தொழிலில் ஒன்றுக்குமே உதவாத ஒரு பொருளை வாங்குறது, வாங்கி அதை சரி பண்ணி பெயிண்டிங் பண்ணி அதெல்லாம் சரி பண்ணி இதெல்லாம் சரி பண்ணி கொண்டு போய் லட்சக்கணக்கில் விற்றுறது. எப்படி பாருங்கள், என்னம்மா லாபம் இருக்கும்? யோசிங்களேன். ஏன்னா அந்த மனுஷனுக்கு மண்டை என்னமா வேலை செய்யுது? ஒன்றுக்கு உதவாத பொருளாக இருந்தால் கூட அதை அநேகருக்கு பயன்படுற அளவுக்கு நம்ம என்ன பண்ணிடலாம் மாற்றிடலாம். ஏன்னா இதெல்லாம் எங்கேருந்து வருதுன்னா கர்த்தர்கிட்டலாம் வருது. ஏன் வருது? கர்த்தர்கிட்ட வருதுன்னா ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருளுமாறு இந்த உலகத்தை கர்த்தர் என்ன பண்ணியிருக்காருங்க, வெளிச்சம் நிறைந்ததாய் நல்ல அற்புதமான வானத்தையும் பூமியையும் விளைவிக்கக்கூடியதாக கர்த்தர் மாற்றிருக்காருன்னா, நான் சொல்கிறேன், ஒன்றுக்காகாத ஒரு விஷயத்தை கூட நீங்கள் எடுத்து என்ன பண்ணாது அநேகர் மதிக்கத்த அளவுக்கு மாற்றிடலாம். அந்த வேலையில் பாருங்கள் அவ்வளோ விஷயம் இருக்குது அப்போ இல்லையா? அந்த மாதிரி மாற்ற முடியும். ஏன் அவங்க சொல்கிறாங்க, அவருடைய பிள்ளைகளுக்கெல்லாம் அவர் பிரித்து கொடுத்தாராம் பணத்தை. 15% கொடுத்தாராம். 85% அநேக பாருங்கள் இந்த ஊழியங்கள் மற்ற சில நிறுவனங்கள், அதாவது இந்த தொண்டு நிறுவனங்கள் இதெல்லாம் கொடுத்தாராம் பாருங்கள். அப்படி இருந்தும் பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்கள் அவருடைய கையில் இருக்குதான். ஏன்னா அவருடைய மனதை எப்படிப்பட்ட மனதுனா, இந்த ஒன்றுக்கு உதவாத எடுக்கிறது, அதை எடுத்து சரி பண்ணுறது, அதை எடுத்து கொண்டு போய் விற்றுறது. எப்படி பாருங்கள், இது அற்புதமான விஷயங்க. அப்போ நான் சொல்கிறேன், நம்ம வேலையில் கூட ஒன்றுக்கு உதவாமல் இருக்கிறத எடுத்து அழகாக செஞ்சு அதை என்ன பண்ணிடலாம், நல்ல லாபம் பார்த்துடலாம். பண்ணிடலாமா? பண்ண முடியாதா? கண்டிப்பாக. அப்போ நான் சொல்கிறேன் தேவனுடைய பிள்ளைகள், என்னைய கூட இந்த ஊரில் வந்தபோது அப்படி தான் சொன்னாங்க, இந்த ஊரில் ஊழியை செய்ய முடியாது, அதை பண்ண முடியாது, இதை பண்ண முடியாது, அப்படி இப்படின்னு சொன்னாங்க. நான் ஒரு முடிவு வந்தேன் பாருங்கள், நிச்சயமாக இந்த ஊரில் ஒரு நல்ல ஊழியத்தை செய்ய முடியும், நடக்கும் அது. ஏன்னா அந்த ஒன்றும் இல்லாத அந்த ஊருன்னு நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் இந்த ஒன்றும் இல்லாத ஒரு ஊரில் கடவுளை ஒரு அற்புதமான மக்களோட கர்த்தர் கொண்டு வருவார். அதை நம்புகிறேன் பாருங்கள், அதை விசுவாசித்தேன் பாருங்கள். இன்றைக்கி நிறையா பாஸ்டர்ஸ் என்னை பார்க்குறாங்க பாருங்கள், பார்த்தா அந்த ஆளுகளுக்கு என்னை கண்டாவே ஒரு பயம் வருது. என்ன தான் அவர் பண்ணுறாரு, என்ன செய்கிறாரு இப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா, கர்த்தர் அந்த மாதிரி எண்ணங்களை கொடுக்கும்போது மக்களை பார்க்கும்போது கூட இவங்க ஒன்றும் இல்லாமல் இருக்காங்களா, இந்த ஆளுகளை கடவுளால் என்ன பண்ணி ஒரு ரட்சாதிபதியாக ஒரு கோடீஸ்வரனை மாற்ற முடியும்ன்றதை நான் பார்க்குறேன். அப்படி பார்க்குறேன். இன்றைக்கி ஒன்றும் இல்லாமல் இருக்காங்களா, நிச்சயமாக எதிர்காலத்தில் உங்களை ஒரு பெரிய என்ன பண்ண முடியும், ஒரு ஐஸ்வர்யவனாய் நாம் காண முடியும். அந்த ஒரு தரிசனத்தில் பார்க்கும்போது கர்த்தர் அந்த மாதிரியே மக்களை மாற்றிடுறாரு. அப்போ நம்ம எப்படி பார்க்குறோம், நம்மளை குறித்து நல்ல என்ன இருக்கணும், நம்மளுடைய வேலையை குறித்து நல்ல என்ன இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம கொடுத்த அந்த ஏதேன் தோட்டம் ஆதாம் கொடுத்த மாதிரி இன்றைக்கி நம்ம கொடுத்துருக்கிற அந்த வேலையெல்லாம் பார்க்கும்போது என்னென்னா, எவ்வளோ மோசமானதாக இருந்தாலும் அதை நல்ல ரீதியில் என்ன பண்ணணும், மாற்றக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். சரி, அது மட்டும் இல்லாமல் ஏதேன் தோட்டத்தில் அது எப்படி இருந்துச்சா,
அது பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமானதாக இருந்து பாருங்க சொல்லப்பட்டிருக்கு. அதில் பாருங்கள் ஆதியாகமம் 2:11 நீங்கள் எடுங்களேன். 11:12 எடுங்களேன். 11:12 அதை வாசிப்போம் நம்ம. முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பேர், அது ஆவிலா தேசம் முழுவதையும் ஓடும். அவ்விடத்தில் பொன் விளையும், அந்த தேசத்தின் பொன் நல்லது. அவ்விடத்தில் பீதளவும் கோமேத கல்லுகளும் உண்டு. என்ன சொல்கிறாரு? பொன் விளைகிற இடத்த தான் மனுஷனுக்கு கொடுத்தாரு. கொடுக்கும்போது இன்றைக்கி அநேகர் சொல்கிறாங்க, என்ன இவ்வளோ ஒரு மோசமான வாழ்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. இல்லை, ஆதாமுக்கு வந்து மனுஷன் பாருங்கள் கொடுக்கும்போது இந்த பூமியை ஏதன் தோட்டத்தை கொடுக்கும்போது பொன் விளைகிறதா கொடுத்தாரு. பொன் விலை கொடுத்தாரு. நான் சொல்கிறேன், நம்முடைய ஆண்டவரனை கூட நம்ம ஒவ்வொரு காரியங்களையும் நல்ல செழிப்பாக பார்க்கணும். அதை வந்து ஒன்றுமே புரோஜனமாக இல்லாமல் இருந்தால் கூட அதை ஒரு புரோஜனம் உள்ளதாக என்ன செய்யணுங்க, ஆக்க கற்றுக்கணும். நம்ம வேலை செய்கிறோம்னு வச்சுங்க, அந்த வேலையை வந்து ஒன்றை முடிச்சுன்னா பாருங்கள், தூக்கி போட்டக்கூடாது. அதை முடியுமான்ற அளவுக்கு பார்க்கணும். ஒரு முயற்சி எடுக்கணும். முடிச்சுட்டு பாருங்கள், பார்க்கும்போது தான் என்ன பண்ணுவார் ஆண்டவர், இன்னும் நமக்கு சப்போர்ட் பண்ணுறாருங்க நம்முடைய வேலையை வந்து பார்க்கும்போது. அப்போ வந்து பாருங்கள், அது எப்படி இருக்கணும், நம்ம செய்கிற ஒவ்வொரு வேலையிலும் அது ஒரு செழிப்பானதாக இருக்க வேண்டும். செழிப்பான செய்யணும் இருக்கணும். சரி, அது மட்டும் இல்லாமல் ஆதாமை வந்து தோட்டத்தில் வந்து அதை பண்படுத்தவும் காக்க வைத்த உடனே அங்கே 2:12 பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் அங்கே பாருங்கள் சொல்லார், பண்படுத்துவதுன்றது ஒவ்வொரு காரியங்கள் பாருங்கள். நம்ம ஊரில் கூட சொல்கிறாங்க, அதாவது கைப்பட்டா என்ன ஆயிருமா, கண்ணாடி ஆயிருமா பாருங்கள். ஒரு இடத்துல போய் நீங்கள் ஒரு மனுஷனை விட்டு வேலை செய்ய வச்சிங்கன்னு வச்சுங்க, சுற்றிலும் முள்ளு காடாக வளர்ந்துருக்கு, ஒரு ஆளை கூப்பிட்டு வேலை செய்ய வச்சு பாருங்களேன், அந்த இடத்த அவ்வளோ க்ளீனாக வேலை செஞ்சு முடிச்சிடுறாங்க. ஏன் அப்படின்னா அந்த மனுஷனுடைய கைக்கு அவ்வளோ பெரிய பவர் இருக்குது, வல்லமை இருக்குது. ஆதியாகமம் 2:19 தேவனாய் கர்த்தர் வெளியின் சகலவித மிருச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்திலே கொண்டு வந்தார். அந்த ஜீவ சந்ததிகளுக்கு ஆதாம் என்ன பெயரிட்டானோ அதுவே அதற்கு பெயராயிற்று. நல்லா பாருங்கள், பேர் வைக்கிறான். பேர் வைக்கிற வேலை யார்கிட்ட கொடுத்தது? ஆண்டவரே. இவ்வளவு உண்டாக்குன ஆண்டவரே பேர் வைக்கிற வேலையை மட்டும் ஏன் ஆதாம்கிட்ட கொடுத்தாரு தெரியுமா உங்களுக்கு? அப்படின்னா ஆண்டவர் வந்து அவர் செய்த வேலையை ஆதாமை தொடரும்படி செய்கிறார். நீ செய்ப்பா அந்த வேலையை. ஏன்னா எனக்கு என்ன மாதிரி திறமைகளும் தாளந்துகளும் இருக்குதோ அதே காரியம் யாருக்குள்ள இருக்கு, உனக்குள்ள இருக்கு, நீ செய்ய அப்படின்றாரு. அப்போ அவன் என்ன பண்ணுறான், இவ்வளவு மிருகங்களை நம்ம உண்டாக்குனதை பார்க்குறோம். இவ்வளோ மிருகங்களை உண்டாக்கியிருக்காரு, இவ்வளோ பறவைகள். ஆனால் இவ்வளோத்துக்கும் பேர் வைக்கிறதுக்கு எவ்வளோ அறிவு வேணும், ஞானம் வேணும். வீட்டில் ஒரு குழந்தை பிறந்தால் அது ஒரு பேர் வைக்கிறதுக்கு 1000 பேர் ஆலோசனை கேட்க வேண்டியிருக்குது இல்லையா? யார் பேர் வரணும், அது வரணுமா, இது வரணும். ஆனால் இவன் கோடிக்கணக்கான மிருகங்கள் பறவைகள் எல்லாத்துக்கும் பேர் வைக்கிறான். ஏன்னா அந்த அளவுக்கு கர்த்தர் என்ன பண்ணுறாரு, ஆதாமுக்குள்ள அவ்வளோ பெரிய ஒரு ஆற்றலையும் ஒரு அபிஷேகத்தையும் அந்த ஞானத்தையும் கர்த்தர் கொடுத்தாரு. நான் சொல்கிறேங்க, அதே ஞானம், அதே அறிவு, அதே ஆற்றல், அதே தாளந்துகளை கர்த்தர் நமக்கு உள்ளே வச்சுருக்காரு. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை வந்து அவர் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ண சொல்கிறாரு. நீ பண்ணு, நான் பண்ண வேலை இருக்கலாம், அதே வேலையை நீ செய். நீங்கள் வேலையை செய்யும் போது சொல்லணும், நான் இன்றைக்கி வேலைக்கு போகிறேன், கர்த்தர் கொடுத்த வேலையை என்ன பண்ண போகிறேன், கர்த்தருக்காக செய்ய போகிறேன். நீங்கள் செஞ்சு பாருங்களேன், ஒரு பெரிய உயர்வை நீங்கள் காணுவீங்க. நீங்கள் படிக்கும்போது, நீங்கள் வேலை செய்யும் போது, சில காரியங்களை பண்ணும்போது நீங்கள் அப்படி செஞ்சு பாருங்கள். அதுக்கு ஒரு தனி மரியாதையை என்ன பண்ணுறாரு, மனுஷனும் கொடுப்பான். அது மட்டும் இல்லாமல் கர்த்தரே அதை கனம் பண்ணுறாரு. சரியா? சரி, பார்ப்போம். அப்போ ஒரு பெரிய ப்ராக்டிஸே நடக்குது பாருங்கள், நடக்குது. அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், ஆதியாகமம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அதில் 20ஆம் வசனம் கூட பார்க்கலாம். அதே அதிகாரத்தில் அப்படியே ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் என்னது சகலவித காட்டு மிருகங்களுக்கும் பெயரிட்டான். ஆதாமுக்கு ஏற்ற துணை இன்னும் காணப்படாது. என்னன்னு பாருங்கள், புலிக்கு வேணா பேர் வைக்கிறான். புலி அது பாட்டுக்கு நிற்கிது. புலி வா அப்படின்னு கூப்பிட்டுருப்பான், சிங்கம் கூப்பிட்டுருப்பான், யானைன்னு கூப்பிட்டுருப்பான். ஒன்னனையும் பேரை சொல்லி கூப்பிடுறான். அவ்வளோ மிருகங்களும் அவ்வளோ பறவைகள் இருக்குது, பார்த்து டக்கு டக்குன்னு வைக்கிறான். ஏன்? கர்த்தருடைய அந்த என்னது அவ்வளவு திறமைகளையும் மனுஷனுக்குள்ள தேவன் வச்சிருக்காரு. அவன் அப்படி வேலை செய்யறது தான் அவருடைய விருப்பம். அப்போ ஒரு பெரிய ப்ராக்டிஸே வேலை நடக்குது, செய்கிறான் பாருங்க, திரும்ப திரும்ப செய்கிறான். இப்போ ஆதாம் என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, இவனை கொண்டு போய் ஆதாம் அவளை கொண்டு போய் அந்த தோட்டத்தை கொடுத்தது மட்டும் இல்லாமல் அவன்கிட்ட கையிலையும் முழு பொறுப்பையும் கொடுக்குறாரு. இப்பட்ட இந்த உலகத்தை பாருங்கள், ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, நம்பி ஆதாம்கிட்ட கொடுக்குறாரு. கொடுத்தா கடைசி என்ன ஆயிடுச்சு, ஒரு ரிஸ்க் எடுக்கிறார் ஆண்டவர். என்னது இவனை கொடுப்போம் அப்படின்னு கொடுக்குறாரு. கொடுத்தா கடைசி எங்கே என்ன ஆகி போச்சுன்னா, அந்த அம்மா பிசாசு கூட போய் பழக்க விட்டு அந்த அம்மாவும் பழத்தை சாப்பிட்டு இந்த ஆளும் கொடுத்துருச்சு. ஆதாம்கிட்டையும் கொடுத்து கடைசி பூமி முழுவதும் கெட்டு போச்சு. கெட்டு போனதுனால தான் இன்றைக்கி வேலைகளில் இவ்வளோ பெரிய பிரச்சனை. வேலைகளை போய் பாருங்கள், போட்டியிலும் பொறாமைகளும், நல்லா செய்யாமல் இருக்கிறது, உண்மையாக செய்யாமல் இருக்கிறது, அறகுறையை விட்டுட்டு ஓடுறலாம். என்ன காரணன்றீங்க?
சம்பளத்தை நம்மகிட்ட நல்லா வாங்குவான், ஆனால் வேலை செய்யாமல் ஓடிடுவாங்க இல்லையா? நீங்கள் அப்படிலாம் பார்க்கும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது இல்லையா? அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணங்க அப்படின்னா, ஆதாமும் ஏவாளும் செஞ்ச ஒரு பாவம், அந்த பாவத்தினால் வந்த சாபம் வேலை வரைக்கும் கெடுத்துருச்சு. இப்போ என்ன பண்ணுறாரு, இப்படிப்பட்ட இந்த உலகத்தில் இருந்து மனுஷனுடைய நிலைமையை பாருங்கள். இன்னும் கூட கொஞ்சம் பார்ப்போம். ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் வாங்க. கெட்டுப்போன ஒரு உலகத்தில் மனுஷனுடைய நிலைமை எவ்வளோ மோசமாக இருக்குது பாருங்களேன். அப்போ அப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் பாருங்கள், ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னா அங்கே பாருங்கள், மனுஷன்லாம், நான் சில வசனங்களை வாசிக்கிறேன். பூமி எங்கும் ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சுமாக இருந்தது. ஜனங்களை கிழக்கே இருந்து பிரயாணம் பண்ணுகையில் சினேர் தேசத்தை சமபூமியாய் கண்டு அங்கே குடியிருந்தார்கள். அப்பொழுது அவர்கள், நாம் செங்கல் அறுத்து அதை நன்றாய் சுடுவோம் வாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். கல்லுக்கு பதிலாக செங்கலும் சாந்துக்கு பதிலாக நிலக்கிலும் அவர்களுக்கு இருந்தது. பின்னும் அவர்கள், நாம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு ஒரு நகரத்தை, வானத்தை அளவுக்கு சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லி கொண்டார்கள். மனுபுத்திரர் கட்டுகிற நகரத்தை கோபுரத்தையும் பார்க்கிறதுக்காக கர்த்தர் இறங்கினார். அப்பொழுது கர்த்தர், இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாய் இருக்கிறார்கள், அவர்கள் அனைவருக்கும் ஒரே பாஷையும் இருக்கிறது. அவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள். இப்பொழுதும் தாங்கள் நினைத்தது ஒன்றும் தடைபட மாட்டாது என்று இருக்கிறார்கள். நாம் இறங்கி போய் அவர் பேசுவதை மற்றொரு அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாஷையை தாறுமாறாக்குவோம் என்றார். அப்படியே கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமியின் மீதெங்கும் சிதறி போக பண்ணினார். அப்பொழுது நகரம் கட்டுறதை விட்டு விட்டார்கள். நல்லா கவனிங்களேன், இந்த இடத்துல ஆண்டவர் கட்டுறதை போல இடிச்சு போடுவார், தடை பண்ணிடுவார்னு அர்த்தம் கிடையாது. அப்படி இல்லை. என்னன்னா, இந்த இடத்துல வேலை செய்கிறாங்க, ஒரு பெரிய கோபுரத்தை கட்ட போகிறாங்க, ஒரு பெரிய இதெல்லாம் செய்கிறாங்க. செய்யும்போது அங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், அவர்கள் மனிதனுடைய அந்த பாவம் என்ன பண்ணிடுச்சுன்னா, ஆண்டவருக்கு கூடிய அந்த மரியாதையை கெடுத்துருச்சு. நல்ல ஒரு சமுதாயமாக ஆண்டவருக்கு மகிமை செலுத்த வேண்டிய சமுதாயம் கெட்டு போச்சு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்தை கவனிச்சிங்கன்னா, அங்கே அந்த பாவம் உள்ளே வந்ததுனால அந்த சமுதாயத்தையும் அந்த அந்த பாருங்கள் கலாச்சாரத்தையுமே கெடுத்து போட்டுருச்சு. அது மட்டும் இல்லாமல் தேவனுக்கு விரோதமாக அவர்கள் எப்படி பண்ணுறாங்களாம், எலும்பி பாவம் செய்கிறார்கள். ஏன்னா ஆண்டவருக்கு மகிமையை செலுத்த வேண்டிய மனுஷன் இப்போ தனக்கே மகிமையை செலுத்திக்கிறான். நான் கட்ட போகிறேன், நான் பண்ண போகிறேன், நமக்கு பேர் உண்டாகட்டும். உண்மையிலங்க, ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் செய்யும் போது யாருக்கு தெரியுமா பேர் உண்டாகணும்? கர்த்தருக்கு பேர் உண்டாகணும். ஒரு வேலை இருக்கா, ஒரு தொழில் பண்ணுறோமா, நம்ம முன்னேறோமா, ஒரு பணம், எதுனாலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுங்க. சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, சில மக்களை நான் பார்த்துருக்கேன், அவங்கள போய் வரும்போது பாருங்கள் கொஞ்சம் ஒரு மாதிரி சாரமாக இருப்பாங்க பாருங்கள், கொஞ்சம் நல்லா இருந்தாங்கன்னா அப்புறம் ஒரு மாதிரி ஆகிடுவாங்க. ஒரு நாளும் போயிடக்கூடாது, போயிடவே கூடாதுங்க. ஏன்னா அது பிசாசுடைய ஒரு பெரிய வஞ்சகம். ஏன்னா அந்த பாபேல் கோபுரத்தில் எடுத்திங்கன்னா, மக்கள் உண்டாக்கியாச்சு, பெருகிட்டான், ஒரு இடத்தை பார்த்தோன்னா ஒரு பெரிய கோபுரத்தை கட்டுறான். எது சொல்கிறான்னா, எனக்கு பேர் உண்டாகணும், நமக்கு பேர் உண்டாகணும், கட்டுவன்றான். நான் சொல்கிறேன், நீங்கள் நல்ல ஒரு தொழிலை பண்ணுறீங்க, ஒரு வீடை கட்டுறீங்க, ஒரு இதெல்லாம் பண்ணுறீங்கன்னா, உண்மையிலே அங்கே என்ன இருக்கணும்னு தெரியுமா? உங்களை விட கர்த்தர் அங்கே அந்த இடத்துல மக்கள் பார்க்கணும். இது கர்த்தர் கொடுத்தது. நான் சொல்கிறேங்க, இன்றைக்கி எனக்கு கர்த்தர் கொடுத்துருக்க அத்தனை அவர் தான் காரணம், அவர் தான் என் ஆதாரம். நான் சொல்கிறேன், இந்த பாபேல் கோபுரத்தில் என்ன நடந்துச்சுன்னா, கர்த்தருக்கு கொடுக்கக்கூடிய அந்த மதிப்பை இழந்துட்டான் பாருங்கள். ஆண்டவர் கொடுக்கறத விட்டுட்டு இவன் போனனால என்ன பண்ணார், கர்த்தர் அங்கே ஒன்று செய்கிறாரு பாருங்கள், எல்லாத்தையும் பாசையை போகிற கொலை பாசெல்லாம் மாறுது, வேறு பாசை பேசுகிறான். இவ்வளவு பாசையில் வந்துச்சு, எல்லாம் வந்துச்சு. ஏன் வந்துச்சு? அங்கே கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய மகிமையை என்ன பண்ணிட்டான், இந்த விழுந்து போன ஆதாமுடைய சந்ததி அவனுக்கு எடுத்துக்கிட்டான். நான் சொல்கிறேன், இன்றைக்கி ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும், இன்றைக்கி நம்ம சபைக்கு வரவங்க, நம்ம எவ்வளோ வேணாலும் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கட்டும், இன்னும் பல மடங்கு மேலே போவோம். ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒரு மகிமையும் கனத்தையும் அவருக்கு மாத்திரமே செலுத்துவோம், அவருக்கு செலுத்துவோம். எல்லாமே அவருக்கு உண்டாகட்டும். ஒரு நாளும் எந்த மனுஷனுக்கு இதை காமிக்க வேணாம். நான் சொல்கிறேன் தேவனுடைய பிள்ளை, யாருக்குமே அவருக்கு தான் மதிப்பு மரியாதை கனமும். இந்த இடத்துக்கு நீங்கள் வரும்போது இன்னும் கர்த்தர் உங்களை மேலே ஆசீர்வதித்து கொண்டு வர. அப்போ பாபேலில் தான் நடந்துச்சு. சரி, இப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருந்து பாருங்கள், அங்கே 5ஆம் வசனத்துலேருந்து பார்த்தீங்கன்னா, 5ஆம் வசனத்துலேருந்து 9 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். மனுபுத்திரர் கட்டுறதை பார்க்குறாங்க. 9ஆம் வசனம் பாருங்கள், 8, 9, 7, 9 பாருங்கள். 7ஆம் வசனத்தை, நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றொருவர் அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாஷையை தாறுமாறு வைக்கும் என்றார். அப்படியே கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமி மீதெங்கும் சிதறி போக பண்ணினார். அப்பொழுது நகரம் கட்டுகிறதை விட்டுவிட்டார்கள். ஏன்னா ஏன் இப்படி ஆச்சு அப்படின்னு கேட்டால்,
இவன் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பையும் கனத்தையும் மரியாதையும் யாருக்கு எடுத்துக்கிட்டான்? அவனுக்கு எடுத்துக்கிட்டான். அப்படி எடுத்துக்கொள்ளும் போதே அந்த இடத்துல பிசாசுக்கு நம்ம இடம் கொடுத்துட்றோம். ஒரு நாள் தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு முன்னேறினாலும், எவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்டாலும், எவ்வளவு நல்லா இருந்தாலும் சரிதான். நான் சொல்கிறேன், கர்த்தருக்கு மாத்திரமே என்ன செய்யட்டும்? அந்த மகிமை உண்டாகட்டும். எவ்வளோ பேர் நம்மளை என்னமாய் கனம் பண்ணட்டும், என்ன வேணால் செஞ்சுட்டு போட்டோம். நான் சொல்கிறேன், அவருக்கு மகிமை உண்டாகட்டும். அவருக்கு அந்த கனத்தை மகிமையை நாம் செலுத்துவோம். நான் சொல்கிறேன், இந்த இடத்துக்கு நீங்கள் வரும்போது கர்த்தருடைய சித்தத்தை திட்டத்தை நீங்கள் நிறைவேற்றுகிறீர்கள் இல்லையா? சரி, கடைசியாக அதை பாட்டு மாற்றி முடிச்சிடுவோம். சரி, இப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தின் மத்தியில் ஒரு நல்ல ஒரு சமுதாயத்தை உண்மை உத்தமாக நல்லா வேலை செய்து நல்லா ஆசீர்வதிக்கப்பட்ட அப்படிப்பட்ட ஒரு மக்களை உருவாக்குறாரு. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தை அப்படி எடுங்க, அது மட்டும் பார்த்து முடிச்சிடுவோம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் வம்சங்களாக உனக்குள்ளே ஆசீர்வதிக்கப்படும் என்றார். இப்போ இப்படிப்பட்ட ஒரு சீரழிந்து போன ஒரு சமுதாயம், ஒரு மக்கள் கூட்டம், இந்த பாபேல் மாதிரி குழப்ப நிறைந்த அந்த மக்கள், தங்களுக்கு மகிமையும் கனத்தை எடுத்துக்கூட அந்த மக்கள் மத்தியில் ஒரு ஆபிரகாமை கர்த்தர் கொண்டு வரார், தெரிந்தெடுக்கிறார். அவனை பார்த்து சொல்கிறாரு, உன் இனத்தையும் உன் தேசத்தையும் தகப்பன் வீட்டை விட்டு புறப்பட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போன்றார். போகிறான், வர்றான் பாருங்க. வந்தால் அங்கே அந்த இடத்துல பாருங்க, ஆபிரகாமை மீண்டும் தேவன் ஒரு மனுஷனை தெரிந்தெடுத்து அவன் என்ன பண்ணுறாரு பாருங்க. முதல்ல அவன் என்ன பண்ணுறாரு, ஒரு அற்புதமான ஒரு பாருங்க, ஒரு மனுஷன் எடுத்து மீண்டும் அவனை என்ன பண்ணுறாரு, அவனை ஆசீர்வதிக்கும்படி ஒரு பெரிய திட்டத்தை கொண்டு வர்றாரு. என்ன திட்டம்னா, நான் சொல்கிறேன் பாருங்க, ஒரு அருமையான கடவுளுக்கு பயப்பட்ட ஒரு சமுதாயம், ஒரு பக்தி உள்ள சமுதாயம். எப்படி கர்த்தர் பக்தி உள்ள சந்ததியை உண்டாக்கும்படி ஆதாம் உருவாக்கினார் இல்லையா? அதுக்கு பிறகு ஆதாமுடைய சந்ததி கரெக்டாக ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் வரைக்கும் அந்த குழப்பம் நிறைஞ்ச அந்த சந்ததி இருக்குது. 12ஆம் அதிகாரத்தில் வரும்போது கர்த்தர் ஆபிரகாமை தெரிந்தெடுக்கிறார். எடுத்தால் அவன் 2 விஷயம் அவன் செய்கிறான். ஒன்று என்னென்னா, அவன் கர்த்தருக்கு என்ன செய்கிறான், பயந்து நடக்கக்கூடிய ஒரு பக்தி உள்ள ஒரு மனுஷனாக இருக்கான். ஒன்று அது நிமித்தம் அவனுக்கு இன்னொன்று கொடுக்கப்படுது, என்னென்னா கர்த்தருடைய ஆசீர்வாதம். அப்போ கர்த்தரை தேடி கர்த்தரை வந்தாவே அந்த கனத்தையும் மகிமையும் அவருக்கு நம்ம செலுத்துவோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை என்ன பண்ணுறார் ஆண்டவர் அவனுக்கு கொடுக்குறார். நல்லா கவனிச்சிங்கன்னா, அது அவனுக்கு 2 விஷயம் இருந்துச்சு. ஒன்று, இது வரைக்கும் இவனுடைய சுய பெருமையும் தன்னை காமிக்கணுன்ற என்ன இருந்துச்சு பார்த்தீங்களா? இப்போ என்ன இருந்துச்சுன்னா, ஒவ்வொரு காரியத்தையும் விசுவாசத்தின் அடிப்படையில் செய்யக்கூடிய ஒரு மனுஷனை கண்டுபிடிச்சார். யார்? ஆபிரகாம். அந்த விசுவாசத்தின் மூலமாய் வாழக்கூடிய அந்த மனுஷனுக்கு கர்த்தர் கொடுத்த ரிவார்டு என்ன தெரியுமா? ஆசீர்வாதம். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுது, அங்கே ஆபிரகாமை கண்டுபிடிச்சோம். ஆபிரகாம் வந்த உடனே ஆசீர்வாதம் வருது. ஆசீர்வாதத்துக்கு முன்னாலே என்ன பண்ணுது, அங்கே கர்த்தரை தேடக்கூடிய ஒரு உண்மையான ஒரு மனுஷனை கண்டுபிடிச்சார் ஆண்டவர். ஒன்று விசுவாசம், இன்னொன்று என்னது? ஆசீர்வாதம். அப்போ இந்த இடத்துல நம்ம வேலை செய்யும் போது, வேலை செய்யக்கூடிய மக்களாக இருக்கும்போது எந்த வேலை செஞ்சாலும் விசுவாசத்தோடு செய்யுங்க. யாரோ ஒருத்தன் பார்க்கல போயிட்டு போகிறான், என்னமோ பண்ணிட்டு போகிறான், விடுங்க. நான் வேலை செய்கிறேன், என் ஆண்டவர் கண்டிப்பாக என்னை உயர்த்தி ஆவார். இது ஒரு விசுவாசம். ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் இப்படி பண்ணும்போது எத்தனை பேர் என்ன தடை பண்ணாலும் உங்களை கர்த்தர் உயர்த்தி உங்களை ஆசீர்வதிக்கிற யாரால் தடை செய்ய முடியவே முடியாது. கண்டிப்பாக நடக்கும். அப்போ நான் சொல்கிறேன் தேவனுடைய பிள்ளைகளே, நான் சொல்கிறேன், இப்போ நம்மளை ஆண்டவர் எப்படி இந்த ஆபிரகாமை மாதிரி ஒரு சந்ததி இங்கே கொண்டு வச்சிருக்கார். நம்மளாம் யார்? ஆபிரகாமுடைய சந்ததி யார்? வேற சொல்லுது, விசுவாச மார்க்கத்தார் யாராக இருக்கிறோமா? ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட ஆளாக இருக்கணும்? ஆபிரகாமை கொண்டு வந்தார், ஒன்றும் இல்லாமல் அந்த மனுஷனாக வந்தான், அவனை ஆசீர்வதிச்சார். ஆசீர்வதிச்சு அவனுக்குள்ளே இந்த உலகம் முழுவதையும் கர்த்தர் ஆசீர்வதிச்சார். சொல்கிறாரு, ஒரு வேதவல்லன் சொல்கிறாரு, ஒவ்வொரு தேசத்துக்கும் ஒரு கடவுள் இருக்குமா அந்த நாட்களில். இப்போயும் கூட அப்படி தான் இருக்குது. ஆனால் முதல் முறையாக இந்த உலகம் முழுவதுக்கும் ஒரு கடவுளை அறிமுகப்படுத்தினது யார் தெரியுமா? ஆபிரகாம் தான். உலகம் முழுவதுக்கும். இன்னைக்கு ஆபிரகாம் மூலமாக தான் சொல்கிறார், உனக்குள்ள இந்த பூமியில் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். உலகம் முழுவதும் ஆண்டவரை தெரிகிற மாதிரி ஆபிரகாமையும் தெரியும். ஏன் தெரியுமா? அப்படிப்பட்ட ஒரு விசுவாச மனுஷனை, அப்படிப்பட்ட ஒரு உண்மையுள்ள மனுஷனை கர்த்தர் தெரிந்தெடுத்து அவனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து இன்னைக்கு உலகம் முழுவதையும் அவனுடைய சந்ததியார் நிரப்பக்கூடிய அளவு கர்த்தர் என்ன பண்ணிட்டாருங்க? ஆசீர்வதிச்சிட்டார். நான் சொல்கிறேன், இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம கொடுத்த அந்த வேலை நிமித்தம், ஒவ்வொரு காரியங்களையும் செய்கிற நிமித்தம் ஆபிரகாம் மாதிரி நீங்கள் ஒவ்வொரு காரியங்களையும் விசுவாசத்தோடு அது செய்யுங்க.
அது மட்டும் இல்லாமல் விசுவாசத்தோடு செய்கிறது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயமும், நான் செய்யும் போது அதுக்கான ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். சில கடைகளுக்கு நான் போயிருக்கிறேன். போகும்போது சொல்லுவான் பாருங்கள், வியாபாரத்துக்கு ஏற்ற மாதிரி இன்சென்டிவ் கொடுக்குறேன். எத்தனை பேர் தெரியுமா உங்களுக்கு? நீ உள்ளே போனீங்கன்னா, குறிப்பாக அந்த நகை கடைக்கெல்லாம் எங்கேயா போனீங்கன்னு பார்த்தீங்கன்னா கூப்பிடுவான், சார் 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 வணக்கம் சார், வாங்க வாங்க கூப்பிடான். நான் கேட்பேன், என்ன உனக்கு இன்சென்டிவ் அப்படின்னு கேட்பேன். நானே கேட்டிருக்கேன், எவ்வளோ இன்சென்டிவ் கிடைக்கும் அப்படின்னு. சார் சம்பளம் கம்மி தான் சார். இப்படியே சொல்லுவான். எல்லா கடையிலையும், ஜவுளி கடையில் இருந்து, என்னது நகை கடையில் இருந்து எல்லா கடைக்காரனும் இன்றைக்கி வேலை செய்கிறவங்களுக்கு இன்சென்டிவ் ஒன்று கொடுக்குறாங்க. என்ன இன்சென்டிவ்னா, இவங்க மாதம் 20,000 சம்பளம் வாங்குறான்னு வச்சுங்க, இவங்க எவ்வளவுக்கு வியாபாரம் பண்ணுறாங்களோ அதுக்கு 100க்கு இத்தனை சதவீதம் சொல்லி ஒரு இன்சென்டிவ் கொடுக்குறாங்க. எது கொடுக்குறாங்க தெரியுமா உங்களுக்கு? உலக மக்களே வந்து உண்மையாக இவனும் வேலை செய்ய மாட்டான்னு அவனுக்கு தெரியுது. ஆனால் இப்போ என்ன பண்ணுறான், இவனுக்கு ஒன்று இன்சென்டிவ்னு கொடுத்தா என்ன கொடுப்பான், நல்லா வேலை செய்வான். இதை உலகத்து மனுஷன் புரிஞ்சுட்டான். நான் சொல்கிறேன், நம்ம ஆண்டவர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் இன்சென்டிவ் கொடுக்குறவர் கிடையாது, அவர் முழு ஆசீர்வாதத்தையுமே நம்ம கொடுக்குறவருங்க. எதுவுமே சும்மா நீ இத்தனை % கிடையாது. அவர் சொல்கிறாரு, உன்னை பழுகி பெருக வைப்பேன்னு சொல்கிறார் நம்முடைய ஆண்டவர். அந்த மாதிரி ஆசீர்வாதத்தை தேவன் நம்ம கொடுத்துருக்கிறார். நான் செய்கிறேன், நான் சொல்கிறேன், இந்த வேலையில் கர்த்தருக்கு பயந்து நடக்கக்கூடிய ஒரு பக்தியுள்ள சமுதாயத்தை உண்டாக்கும்படி கர்த்தர் நம்மளை தேர்ந்திருக்கிறார். வேலையில் செய்யும்போது உண்மையாக உத்தமமாக, இது எனக்கு கர்த்தர் கொடுத்த வேலை, விசுவாசத்தோடு செய்யுங்க. அதன் மூலமாக கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு வைத்திருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் நாம் எழுதி வைப்போம். பரலோக பிதாவே, நம்மை துதிக்கிறோம், நல்லவரே ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்கள் செழிப்படைவதற்கு நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற நல்ல அந்த வேலைக்காய் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். நல்ல ஒரு பக்தி உள்ள ஒரு சந்ததியை, ஒரு சமுதாயத்தை உண்டாக்கும்படி நீர் எங்களை அழைத்திருக்கிறபடியால் நமக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் வேலை செய்கிற இடங்களில், மற்ற இடங்களில் உண்மையில்லாத மக்கள் இருக்கிற போல ஆண்டவரே, எங்களை ஜனங்களை எங்களுடைய உண்மைகளோர்களாக நீ தெரிந்து கொண்டிருக்கிறேன். எங்களுடைய ஒவ்வொரு வேலைகளையும், ஒவ்வொரு காரியங்களையும் செய்யும்போது ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய மக்களாக எங்களை ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்துவீராக. உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான்னு சொன்னீரேன். உமக்கு உண்மையாக இருக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பெருக பெண்ணும். அன்னைக்கு ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நீர் பெருக செய்கிற தேவனாக இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென். இயேசு ராஜாவுக்கு ஜெய், இயேசு ராஜாவுக்கு ஜெய், இயேசு ராஜாவுக்கு ஜெய். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.